திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகம வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மதையான மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே முத்தமிழ் அடுவினை முற்பட கிரிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சிவனுரை அதை வச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் நடி போற்றி வாடி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவரர் திருத்தால் போற்றி. சொல்லிடுறேன் கண்டிப்பா சொல்லத்தம் இந்த போல அடுத்த வட்டம் ஒரு வேலை இருக்கு, அதனாலதான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் திருவாசகத்தில் கீர்த்தி திருவள்ளுவர் பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. சிவா சொன்ன மாதிரி நாளைக்கு ஆடி அமாவாசை, அப்போசாமிகளை பற்றி கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போசாமிகள் பல தலங்கள் எல்லாம் சென்று வழிபாடு செய்து கையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட மானசரோவர் வரைக்கும் போயிட்டார். மானசரோவர் எங்க இருக்குன்னா கைலாய மலைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கு. அங்கிருந்து பார்த்தா கைலாய மலை தெரியும். அந்த தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி விரைச்சி நிற்போம். அடின்னு முங்கிட்டு கொஞ்ச நேரம் ஒன்றுமே வேலை செய்யல, கையெல்லாம் ஒரு மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் கையை நார்மலுக்கு வந்தது. மானசரோவர் போய் போகும்போதே சொன்னாங்க, போகும்போது கரெக்டாக முங்கி எந்திரிச்சிருப்பா, அங்கே போய் மிஸ் பண்ணிடாத அப்படின்னாங்க. சரி 3 முங்கு டக்கு 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 முங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா விரைச்சிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான நதி மானசரோவர் நதி. அந்த நதி வரைக்கும் சென்றார் அப்போசாமி. சாமி அப்படியே ஒரு முனிவர் இடத்துல வந்து, எப்பா இங்கே இல்லைங்க அவ்வளோ உள்ள சுவாமி வழிபாடு பண்ணிட்டு வர்றதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் நீ வரணுமா, அது இந்த வயசான காலத்துல இவ்வளவு தூரம் வரணுமான்னு சாமி கேட்க, அப்போசாமிகள் வந்து கை தளர்ந்தது, கால் தளர்ந்தது, நெஞ்ச ஊர்ந்து ஊர்ந்து ரத்தம் சொட்ட சொட்ட வடியுது. அந்த நிலையையும் எப்படியாவது அந்த கைலாயநாதனை காண வேண்டும் என்று அப்போசாமிகள் ஊர்ந்து ஊர்ந்து போகும்போது சிவபெருமான் வந்து சொல்ல, உடனே அப்போசாமி சொன்னாரு, ஆளும் நாயகன் யாரு? ஆளும் நாயகன் யாரு? சிவபெருமான். ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு அப்போசாமி. எவ்வளவு உரைவு பார்த்தீங்களா? நமக்கு தினசரி கோயிலுக்கு போச்சோம்னா நம்ம என்ன சொல்றோம், காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குங்க. காய்ச்சலோட வந்திருக்காது, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குங்க, கோயிலுக்கு நான் நாளைக்கு போகலாம்னு நினைக்கிறேங்க. அப்படி நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறதுக்கு யோசிப்போம். கோயிலுக்குள்ள நித்தலும் போய்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் தவறக்கூடாது. ஏன்னா இறைவன் செய்கின்ற கருணை அப்படி. காலையில் நம்ம உயிரோடு எந்திக்கிறோம்ல, அப்போ போய் பெருமானுக்கு நன்றி சொல்லணும்ல. நான் இருந்த இடத்தில் கொண்டே நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, திருக்கோயிலில் போய் தான் நன்றி சொல்லணும். அதனால அப்போசாமி சொன்னாரு, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் போக்கு புலர்வது முன் அழகிட்டு மெழுக்கி விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செய்ய போற்றி என்றும் அலைபுணர்ச்சிய செஞ்சடை ஆதி என்றும் அருரா என்றென்றே அழகா நில்லே என்று போய் சாமியை போற்றி பாடணும். அங்கே போய் அதான் செய்ய போற்றி என்றும் அப்படின்னு. திருக்கோயிலுக்கு சும்மா போவாதீங்க, போய் இறைவனை போற்றி பாடுங்க. அவனை போற்ற போற்ற எல்லா உயிரும் வாழும்.
இப்ப நீ எல்லா உயிரும் வாழ நினைச்சீங்கன்னா இறைவனை போய் என்ன செய்யணும்? போற்றி பாட வேண்டும். கந்தசாமி நீ வாழ்க, குப்புசாமி நீ வாழ்க, ஏமா இங்க வாங்கம்மா நீ வாழ்கம்மா அப்படின்னு ஒரு அலையா கூப்பிட்டு கூப்பிட்டு வாழ்கன்னு சொல்றதுக்கு என்ன? மலையே நீ வாழ்க, கடலே நீ வாழ்க அப்படின்னு ஒரு அலையா கூப்பிட்டு வாழ்த்துறதுக்கு இறைவனை வாழ்த்தியாச்சுன்னா எல்லா உயிரும் வாழும். ஏன்னா எல்லா உயிரிலும் யார் இருக்கான்? சாமி கலந்திருக்கின்ற காரணத்தினால் எல்லா உயிரும் வாழும். அதனாலதான் இறைவனை நம்ம போற்றி அர்ச்சிக்கணும். நீங்க போட்டதுனாலும் சாமி ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. ஆனா போற்றினால் நமக்கு நல்லது. இந்த வழிபாடு இதெல்லாம் சாமி எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இந்த உயிர்கள் கடை தேர வேண்டும் என்பதற்காக இந்த அனுஷ்டானங்கள், பூஜை இதெல்லாம் ஆகமத்துல சிவபெருமான் எழுதி வைத்திருக்கின்றார். எதுக்காக? அவருக்காகவா? இல்ல, நமக்காக. இந்த உயிர் கடை தேர்வதற்காக. ரெண்டாவது மனம் அடங்குவதற்காக. மனம் அடங்குவதற்கு தான் என்னது? பூஜை. பூஜை வழிபாடு எல்லாமே இந்த மனம் அடங்கணும். நீ வழிபாடு பண்ணும்போது உங்க மனம்லாம் எங்க வந்துடும்? அடுத்து இந்த பூஜை பண்ணணும், இந்த கிரியை பண்ணணும், இங்க மந்திரம் சொல்லணும், இங்க அனுஷ்டானம் பண்ணணும், இங்க திருநீர் பூசணும், இங்க சுவாமி எடுத்து வைக்கணும். உங்க எண்ணம் முழுவதும் எங்க போயிடும்? இங்க போயிடும். அப்போ உங்க மனதுக்கு எங்க வேலை இருக்காது? வெளியில வேலை இருக்காது. உள்ள அடங்கி உள்ள பூஜைக்குள்ள வந்து எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை நாம விடுவதற்காக. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலக மலவெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கனாதா என்று சொல்வதற்கு என்னங்க, எல்லாத்தையும் சாமி திருவடியில கொண்டு போய் வச்சிடணும். இந்த உலக இன்ப நாட்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெருமாண்ட கொண்டு போய் வச்சிடணும். பூஜையில ஒவ்வொன்றையும் நம்ம சாமிகிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய கெட்ட குணங்களை எல்லாம் 8 மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய தற்போதத்தை எல்லாம் இறைவனுக்கு உணவாக ஊட்டி விட வேண்டும். அதுக்காக தான் நம்ம இறைவனுக்கு உணவு ஊற்றும். நம்முடைய தற்போதத்தை, நம்முடைய ஆணவமலத்தை சுவாமிக்கு உணவு. யான் எனதுங்கிற செருக்கை கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுக்கும். இப்படி எல்லாத்தையும் சுவாமிகிட்ட கொடுத்தாச்சுன்னா நமக்கு என்ன குணம் தான் வரும்? இறை குணம் நமக்கு அப்படியே வந்து. இறை குணம் வருவதற்கு தான் நமக்கு இவ்வளவு வழிபாடு. என் குணம் பதிய வைத்தலே முக்தி என்று நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கின்றோம். சைவ சித்தாந்தனுடைய முக்தி என்ன முக்தி? இறைவனுடைய என் குணம் பதிய வைத்து இயக்குமாறு 64 வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மல பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டனின் தூய்மலர்கள் தந்தியனை கயக்க வைத்தடி யார்முனை வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்று சொல்வதற்கெனங்க அந்த என் குணம் பதிய வைத்தல் முக்தி. முருகப்பெருமான அந்த முக்தியை கொடுத்துருவார். அவர் என் குணம் பஞ்சரணே அப்படின்னு அருணைநாதர் சொல்றார். ஆனா முருகப்பெருமான என்ன முக்தி தான் கொடுப்பாரு? சிவஞான முக்தி தான் தனி. அத பாட்டில் அழகா சொல்றாரு. தருணமித யாமிகித்த கனமதுரம் நீசவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வன்மா சாமி தருவார். தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. முக்தி வேணுமா? ரெண்டும் கொடுக்க தயாரா இருக்கு. எனக்கு இது ஒண்ணு அது இல்லை, எனக்கு ரெண்டுமே வேணுங்க அப்படின்னாலும் சாமி கொடுப்பாரு. இது ஒண்ணுதான் வேணும்னாலும் கொடுப்பாரு. இல்லை இது வேணுனாலும் கொடுப்பாரு. ரெண்டு வேணாலும் கொடுப்பாரு. அவர் எல்லாம் தருங்கான் பெருந்துறையும் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்து கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. அப்படிப்பட்ட கருணைமா கடல். இப்ப இவர் அப்படியே ஊர்ந்து போனாரு. எனக்குள்ள பெருமானை வழிபாடு பண்ணா போதாதா அப்படின்னு சுவாமி கேட்க, ஆள் நாயகன் கைலை மலை இருக்கி கண்டல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னு சொல்ல, உடனே சாமி சொன்னாரு, நீ எப்படிப்பா எந்திரிச்சு ஊர்ந்து நீ இன்னும் இவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு, நீ அதனால இந்த மானசரோவர் ஏரியில மூழ்கிடு அப்படின்னு. அவர் எந்திரிச்சு எல்லாம் இறங்கிலாம் போய் உள்ள முங்கல, அங்கிருந்து அப்படி உருண்டு மானசரோவர்ல முங்கி எங்க இருந்துச்சாரு? திருவையாற்றுல இருந்துச்சாரு. ஆத்துல மூழ்கி குளத்துல இருந்தார் நமது அப்போ சாமி. இப்பயும் நீங்க போனீங்கன்னா நாளைக்கு ஆடி அமாவாசை கைலாய காட்சி எப்படி இருக்கும்னா, எல்லா அடியார்களும் காவிரி ஆத்துக்குள்ள உள்ள இருப்பாங்க. சாமி கைலாய காட்சி கொடுப்பாரு. அந்த ஆத்துக்கு மேல சாமியை கொண்டு வந்துருவாங்க. சாமியை போல வந்து பண்றாங்க. அது நைட்டு மட்டும் தான் பண்ணுவாங்க, பகல்ல பண்ண மாட்டாங்க. பகல்ல ஆத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நம்ம நேர்ல போனாதான் கிடைக்கும். அதே மாதிரி மதியம் குளத்துல பாக்குற நிகழ்ச்சி நம்ம நேர்ல போனாதான் கிடைக்கும். இரவு கைலாய காட்சி கோயில்ல வச்சு நடக்கும் போதுதான் நம்ம நேரடி ஒளிபரப்புலாம் பார்க்க முடியும். அப்போ சாமிகளுக்கு ஆத்துல காட்சி கொடுத்ததும் குளத்துல காட்சி கொடுத்ததையும் ஒரு நிகழ்ச்சியை வந்து காலையில 11 மணிக்கு அந்த கைலாய காட்சி நடக்கும். அடியார்கள் எல்லாரும் காவிரி ஆத்து உள்ள இருப்பாங்க. அங்க இருந்து அடியன் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் போனேன். இப்பதான் கொஞ்சம் போக முடியாத சூழ்நிலையா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு குளத்துல எல்லா அடியாரும் இருப்பாங்க. முட்டி அரைக்கு தான் தண்ணி இருக்கும் அந்த குளத்துல, எல்லா அடியாரும் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் குளத்துல தண்ணி வர வச்சுருவாங்க. முட்டி வரைக்கும் தண்ணி வர வச்சு எல்லா அடியார்களும் அங்க இருப்பாங்க. சுவாமி அங்க இருந்து காட்சி கொடுப்பாங்க.
இரவு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோயிலில் வச்சு அது தென்கைலாயம் வடகைலாயம் இருக்கும் கோயிலுக்குள்ளே. திருவையாற்று கோயிலில் திருவையாறு எவ்வளோ பெரிய புண்ணிய தலங்கள் ஐயா. ஐயாறு ஐயாரை வாயால் அலையினர் குந்தி நடந்து குனித்தொருகை கோலூன்றி வந்துந்தி ஐயாறு வாயாவும் நெஞ்சவே ஐயாரை வாயால் அலை அப்படின்னு. நம்ம உடம்புலாம் தளர்ந்து கூனி குறுகி போறதுக்கு முன்னாடியே ஐயாரப்புறம் போய் என்ன செஞ்சிருங்க, போய் வழிபாடு பண்ணிருங்க. இந்த பிறவியை விட்டாச்சுன்னா அடுத்து பிறவி வாய்க்காது, மனித பிறவி வாய்க்காது. இந்த உடல் தளர்றதுக்கு முன்னாடியே அந்த ஐயாரை வாயால் போய் அழைத்து அவனை போற்றி பாடுங்கள். கையால் தொழுது கழும சேவடிகள் தழும தழுவிக்கொண்டு எய்யாது என்ற தலைமையில் வைத்து எம் பெருமான் என்று ஐயாற்று அரசையை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு மாணிக்கவாச பெருமான்னு சொல்றாரு. மாணிக்கவாச பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. ஐயாரப்புறம் அவ்வளவு சிறப்பு அந்த திருவையாறு. 5 ஆறு ஓடும். ஐயாறு 5 ஆறு ஓடுறதுதான் ஐயாறு. இப்போ எவ்வளோ சிறப்பு பார்த்துக்கோங்க. அதில் எந்திரிக்கிறாரு அப்பசாமி. எந்திரிச்சு பார்த்தா கைலாய காட்சி எங்கே கிடைக்குது? அங்கே நினைச்சாரு அந்த கைலாய காட்சி அப்படி திருவையாறுல கிடைக்கும். யானையை பார்க்குறாரு. எடுத்ததுமே அவர் பார்த்தது யானையை தான். மூழ்கி எந்திரிச்சதுமே பார்த்ததுமே மாதர் பீரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்து ஏத்தி போதோடு நீ சுமந்து ஏத்தி புகுவாரவர் புகுவே யாதும் சுவடு படாமல் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் காதல் மடப்பிடியோடும் கழிறு வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டே பாதம் கண்டேன் திருப்பாதம் கண்டேன் அப்படின்னு பாருங்க. எப்படி இருக்கும் பாருங்க. யானையை பார்க்கறது அம்மையப்புறோட நிற்க ரெண்டும். யானை அம்மையப்புற பார்த்தா தெரியுது, மயிலை பார்த்தா அம்மையப்புறா தெரியுது, குயிலை பார்த்தா அம்மையப்புறா தெரியுது, கோழியை பார்த்தா அம்மையப்புறா தெரியுது. கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அதுவும் அடியார்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா ஞானிகளுக்கெல்லாம் அன்பு நிறைந்து இருக்குமா. அதையும் பாட்டுல சொல்றாரு. அவங்களுடைய அன்பெல்லாம் அளவுபடாததோ அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமனாகுதடுவே ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எப்படி பரவாயில்ல. அளவுபடாததோர் அன்பு யாருக்கு? ஞானிகளுக்கு அளவுபடாதது அன்பு. எந்த நேரம் சிவத்தை பத்தியே சிந்தனை. நமக்கு எப்படி? இங்க இருக்கும்போது சிந்தனை அன்பு. அப்படியா சாமியா எவ்வளவு கருணை புரியுறாரு. இந்த ஏரியா காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்புல எப்படி இருக்கும்? வீட்டு சிந்தனையா இருக்கும். சாமி பர பார்ப்போங்க, முதல்ல வீட்டுல போய் சமையல் வைக்கணுங்க அப்படின்னு நினைச்சிருவோம். அப்படி போய் அந்த அன்பு குறையவே கூடாது. வீட்டுக்கு போனாலும் அந்த எண்ணம் இருக்கும். சமையல் செஞ்சாலும் சாமியை நினைக்கணும். எல்லாம் பெருமான் திருவருள் நினைத்து அடுப்பை பற்ற வைக்கும் போது சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யணும்? பத்தவே வைக்கணும். அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காலையில் எந்திரிச்சதுமே முதல்ல திருநீர் எடுத்து சிவாய நம்ம சொல்லி பூசிக்கணும்.
பல் விளக்குறதுக்கு முன்னாடியே, பல் விளக்குறதுக்கு முன்னாடி திருநீர் பூசணும், பல் விளக்கிட்டு வந்து பூசணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி பூசணும், குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பூசணும், அப்புறம் பூஜை நேரத்தில் பூசணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி பூசணும், உறங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி பூசணும், மலஞ்சலிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி பூசணும். இப்படி எந்த நேரம் நெற்றியில் திருநீர் இருந்து கொண்டே, நெற்றியில் திருநீர் மங்கவே கூடாது. மங்காமல் பூசி மகிழ்வரை யாமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான நெற்றியில் திருநீர் இருந்துக்கிட்டே நான் உங்களுக்கு வினைகள் தங்காது. அதை தான் சொல்றேன். மங்காமல் நீ பூசி மகிழ்வரே யாமாகி தங்கா வினைகளும் சாரும். அப்ப மங்காமல் பூசினா தங்காது வினைகள், வினை நம்மளை ஒன்று சார. அந்த அளவுக்கு சுவாமிய வழிபாடு. அப்படி எதை பார்த்தா அமையப்படா தெரிந்தது. சாமி இப்போ நான் இன்னும் உனக்கு எவ்வளவு வேலை வச்சிருக்கேன், நீ அதுக்குன்னே நீ கைலாயம் போகணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணாரு, இங்க திருவையாற்றுல காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய பதியங்கள் பாடி கடைசி எங்க மோச்சடைகிறாரு, திருப்புகலூர்ல தான் மோச்சடை. இந்த வரலாம் ஒரு 1.5 மணி நேரமா சொல்லணும் குறைஞ்சது. இருந்தாலும் நம்ம திருவாசகத்துக்கு வந்தோம். ஆடி அமாவாசை அந்த நாள்ல தான் அவருக்கு கைலாய காட்சி கிடைத்தது. அது நாளைக்கு வருதா, அது ரொம்ப சிறப்பு. சரி, அப்படி நாம் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நல்லா பார்த்தோம். பூவன மதனில் பொலிந்தினிது அருளி, அந்த திருப்புவனத்துல அந்த பொன்னனையால் அந்த சிலையை வடிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்பட்டால் வர்ற வருமானம் அடியார்களுக்கு அன்னம் படைக்கிறதே சரியா போயிடுச்சு. எப்படி நமக்கு கிடைக்கும், பெருமானை எப்படி நம்ம பொன்னால அந்த திருவேடியை செய்வது என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய நினைப்புல பெருமான் இருந்து கொண்டே இருந்தார். எந்த நேரமும் அதை பத்தியே சிந்தனை, வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அந்த பெண்ணுக்கு எப்படியாவது சுவாமிய பொன்னால் வார்க்க வேண்டும், அந்த திருமேனியை வார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம். உடனே சிவபெருமானே வந்து அந்த சித்த வடிவம் கொண்டு வந்து அவர் வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொண்டு வர சொல்லி அவங்க வீட்டில் அன்னம் பாலித்து, சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த பொன்னையாள் வீட்டில் அன்னம் பாலித்து ரெண்டாவது என்ன பண்ணாரு, அந்த எல்லா பாத்திரத்தை எடுத்து ரசவாதம் செய்தார். இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, இரவானதும் அதை முக்கி பாரு, அந்த ஒவ்வொருத்தலையும் கழுவி நீ பார்த்தீங்கன்னா அந்த ரசவாதம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பொன்னாக மாறும் என்று சிவபெருமான் மறைந்து. அதுக்கப்புறம் இரவானது அதை பூரா எடுத்து கழுவி பார்க்குறாங்க, எல்லாம் பொன்னா இருக்கு. ரசவாதம் செய்தது எல்லாத்தையும் அந்த திருமேனியை எடுத்து அவர் நினைத்த மாதிரியே எடுத்து பார்த்தார்களாம். யாரு, அந்த பொன்னனையன். அது சொல்றாரு. அப்படி பார்த்ததும் அந்த பெருமான் எப்படி இருந்தாராம், அப்படி அழகா இருந்தாராம். அந்த சாமியை நினைச்சாங்கல்ல, அந்த வார்ப்பு அப்படி இருந்ததான் பார்த்து அந்த முகூர்த்தத்தை பார்த்து முத்தம் கொடுத்தாலாம் அந்த பொன்னனையன். அது சொல்றேன். மலவிடை உடையான் மேனி வனப்பினை நோக்கி அச்சோ அழகிய பிரானோ, அந்த மூத்தத்தை பார்த்ததும் அச்சோ எங்கள் பிரானா இது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அளவுக்கு இருந்ததான் அந்த வார்ப்பு. அந்த பாட்டுல சொல்றாரு, அழகிய பிரானோ வெண்ணா வள்ளி முத்தம் கொண்ட பின் அந்த மூத்தத்தை பார்த்தது முத்தம் கொடுத்தாளா, அந்த இடத்துல சுவாமிக்கு ஒரு தழுவு மாதிரி ஆயிடுச்சு. அவன் முத்தம் கொடுத்த இடத்துல இப்பயும் நீங்க போனீங்கன்னா அந்த மேனில தழும்பு இருக்கும், ஆனா காட்ட மாட்டாங்க. இப்பயும் அந்த பெரிய மண்டபத்துல மகா மண்டபத்துல தான் வச்சிருக்காங்க. இப்ப காமிக்கிறாங்களா போனா? இப்ப காமிக்கலையோ, தனியா எடுத்து வச்சுட்டாங்க போது. முன்னாடிலாம் எல்லாரும் ஏன்னா பொன்னாளானதுல அதனால காமிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. இப்ப காமிக்கிறது இல்ல, உள்ள எடுத்து வச்சுட்டாங்க. சரி, அழகிய பிரானோ என்று வள்ளி முத்தம் கொண்டபின் பழகிய பரணையானை பரிவினால் பதிப்பை செய்து விழவு தேர் நடத்தி அந்த இதை உற்சவமூர்த்தியை செஞ்சு விழாவெல்லாம் நடத்தினாலும் அந்த பெண்ணு அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. விழவு தேர், அப்ப தேர்ல சுவாமிய வலம் வர வைத்து இப்பயும் அந்த பொண்ணுதான் வருதான் எப்படின்னு தெரியல போனதுலன்னு. இப்ப அந்த நிகழ்ச்சியை பூராமே இப்ப மதுரையில் வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை மதுரையில முன்னாடி இந்த பொண்ணாதான் வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி உள்ளே வைத்து அந்த நிகழ்ச்சி இருப்பது போல நடத்தி காமிச்சிடறாங்க திருவிழால. ஆனா அந்த ஒரிஜினல் மூர்த்தி கிடையாது, தனியா வார்ப்பு வைத்து அந்த உற்சவ மூர்த்தியை வைத்து வழிபாடு செய்கின்றார். விழாவு தேர் நடத்தி சின்னால் கழிந்தபின், சின்னால்னா சில நாள் கழிந்த பின் அவள் வீடு பேரை அடைந்தார். சுவாமியுடைய திருவடி போயிட்டாங்க.
இப்படி செஞ்சா அப்புறம் திருவடி போகாம எங்க போயிடுவாங்க சொல்லுங்க பாப்போம். சாமி மேல இவ்வளவு அன்பு இருந்தா கண்டிப்பா திருவடி வரும். அதே பாத்தீங்கன்னா சின்னாள் அப்படின்னா சின்ன சில நாள் சில்லாண்ட சிலதேவர்கள் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கிடந்தானுக்கு பல்லாண்டு. அது முதல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அந்த பல்லாண்டு திருப்பல்லாண்டு பதம் அது கிடையாது, ஆளுக்கு கிடையாது. வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும். அவங்க தேவர்கள் வாழறதுலாம் எண்ணில்லாத ஆண்டு வாழ்வாங்களாம். அவங்க எல்லாம் யுக கணக்குல வாழ்வாங்க. அதுவே என்ன ஆண்டா சில ஆண்டு தானா அவங்க வாழ்றது. இப்ப நம்ம வெறும் 100 வயசு வாழ்றோம். சொல்லாண்ட சுருதி பொருள் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மன தொண்டர் உள்ளி சில ஆண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராங்க. அப்ப அவங்க வாழ்றதுல சில ஆண்டு தான். அதை நாம எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க யுக யுகமும் வாழ்றாங்க, எத்தனையோ ஆண்டுகள் வாழ்றாங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனையோ ஒரு யுகங்கிறது எத்தனை ஆண்டு 5000 ஆண்டு. அப்ப எத்தனை யுகம் அவங்களால ஆழ்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஆள்றதே சில ஆண்டான். ஏன்னா சாமி சிரிக்கிற நேரத்துல எத்தனையோ யுகம் தோன்றி மறைஞ்சிருமா சிரிக்கிற நேரத்துல. அப்ப இந்த 100 வருஷம்னா எவ்வளவு செகண்ட்ல போகும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். நம்ம நினைப்போம் எனக்கு 40 வயசு தாங்க ஆகுது, இந்த 60 பார்ப்போம் அப்படின்னு. 60 டக்குன்னு ஓடி வந்து 60 தான் ஆகுது, 80ல பார்ப்போம். அதுக்கு நம்ம இருக்குமான்னு தெரியாது. 80 வயசு வரைக்கும் இருக்கும் போது இல்ல இருக்குங்கய்யா இருக்கீங்க 81 வெரி குட், நல்ல சிறப்பு. அதாவது இப்ப நீங்க 81 வயசு கடந்துட்டீங்க. இப்ப நாங்க 40ல இருக்கோம், 40+ இருக்கோம். இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க 60 வயசு பார்ப்போம்னு நினைச்சோம்னா அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. உயிருக்கு கேரண்டி கிடையாதுல்ல, வாழ்வுங்கிறது நிச்சயம் கிடையாது. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி சைக்கிள்ல போய் இறந்து போயிடுறாங்க, கார்ல போய் இறந்து போயிடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. உடனே என்ன சொன்னாங்க, அப்படிலாம் நெகட்டிவ் திங்க் பண்ணாதீங்க சிவா அப்படிலாம் சொல்ற ஆளுகள் இருக்கு. எதுனாலும் நடக்கும். அதுக்குன்னே நாம செய்ய வைக்க வேண்டிய வேலையை செஞ்சு வச்சோம். அதுக்குள்ள என்ன செய்யணும், வழிபாடு செஞ்சு வச்சோம். நமக்கு கேரண்டி கிடையாதுங்கிறதுனால நமக்கு இருக்கும்போதே பெருமானை இந்த கையினால் கூப்பிக்கிறவும், தலையால் வணங்கவும், கண்கால் அவனை காணவும், வாயினால் வாழ்த்தவும், நெஞ்சால் நினைக்கவும் அத்தனையும் செஞ்சு வச்சிடணும். ஏன்னா அடுத்து இப்ப நம்ம வழிபாடு செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்து பிறவி வருவது என்னமோ கட்டாயம். ஏன்னா பக்குவம் வரும் வரை பிறவி வந்து கொண்டே இருக்கும், மறந்துடக்கூடாது. அடுத்த பிறவி ஒரு நல்ல பிறவியாவது கிடைக்குமா கிடைக்காதா யோசிச்சு பாருங்க. பெருமான வழிபாடு செஞ்சா அடுத்து ஒரு பிறவி வந்தா நல்ல பிறவி வருமா வராதா? ஒரு உயர்ந்த குடியில பிறக்க வச்சு சுவாமி தன்னை நினைக்குவாரு செய்வாரா செய்ய மாட்டாரா? அதுக்கு வழிபாடு பண்ணணுமா வேண்டாமா? விடாம பண்ணிக்கிட்டே இருக்கும். 2வது மனித பிறவி வரும். பெருமான வழிபாடு செஞ்சா மித்த பிறவி போனா என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாத்துங்க. விலங்குகள் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுற குளமாய் பறவைகள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு உயிரையும் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். அது வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்மளோட சாமி எப்படி உயர்ந்த இடத்துல வச்சிருக்காருன்னு அப்பதான் தெரியும். தெருவில் எத்தனை நாய் இருக்கு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எந்த நிலையில இருக்கு பாருங்க. சாக்கடையில இதுலையும் உருண்டு பிறண்டு அது வாங்கிட்டு வந்த வரோம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அதனாலதான் மாணிக்கவாச பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை நாயினேனே, ஒன்றும் போதா நாயேனே, ஞாயிற்கடையாம் நாயேனே, நயந்தினியே ஆட்கொண்டாய், ஆன பிறகு உன்வசமே வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகார் காயத்திடுவாய் உன் கடல்கில் வைப்பாய் கண்ணுதலே அப்படிங்கிறாரு மாணிக்கவாச. சாமி என்னை உன் திருவடிக்கையில வச்சுக்கிறதும் என்னை பிறவி கொடுக்கறதும் உன் கையில தான் சாமி இருக்கு, என்னுடைய இச்சையை பொறுத்தது அல்ல அப்படின்னு. அப்படி மாணிக்கவாச பெருமான் பல இடங்கள்ல தன்னை ரொம்ப நாயினேன், ஞாயிற்கடையாம் நாயனை நயந்தினியே ஆட்கொண்டாய், ஒன்றும் போதா நாயனை உய்ய கொண்ட நின் கருணை, சிறு நாயினும் கடையாயவும் கட்ட நேரையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் அழுக்குள்ளிலே, நாய் சீவிகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோது. நாயை என்னதான் நடுவீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சு பட்டு குஞ்சம்லாம் சாத்தி உட்கார வச்சாலும் வெளியில ஒரு நாய் குறைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இது அது வேலையை காட்டிட்டு வெளியில ஓடி. அதுபோல சாமி நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. பட்டு கொஞ்சம்லாம் சாத்தி நம்மளை நல்ல வழிபாடு பண்ண வச்சிருக்காரு. திடீர்னு தெருநாய் குறைச்சதுன்னு வேற மாதிரி நம்ம அது உலகத்தை நோக்கி என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அந்த நாய் போல ஓடிடக்கூடாது. நம்ம எண்ணம் முழுவதும் உயர்ந்த எண்ணமாகவே இருக்க வேண்டும். உயர்ந்த அடியார்களோடய பழக வேண்டும். உன் கோயில் வாசல் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியராக்கினாய், தான் வளர்த்தது நச்சி மரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனை உடைய நாதனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாச.
உயர்ந்த அடியார்களோடு நம்மளை என்ன செய்வாராம், பொருந்த வைப்பார். உயர்ந்த அடியார்களோடு பழகுனா தான் நமக்கு உயர்ந்த சிந்தனைகள்லாம் வரும், இல்லைன்னா கீழான சிந்தனைகளா போயிடும். அதுதான் அடியார்களோடு சேர்ந்தா தான் நமக்கு அந்த பண்பு எண்ணமும் நமக்கு வரும். அது சொல்ற பூவன மதனில் பொழிந்து இனிது அருளி, அப்படி அருளினதுக்கு அப்புறம் தூவன மேனி காட்டிய தொன்மையும், அந்த தூவன மேனினா அந்த பொன்னாலான திருமேனியை காட்டிய தொன்மையும், அப்படிலாம் காட்டினிய பெருமானே அந்த பொன்னனையாளுக்கு அந்த தூவன மேனியை, அந்த பொன்னாலான திருமேனியை காட்டிய அந்த இயல்பை நான் எப்படி புகழ்வேன். இது முழுவது என்னது, கீர்த்தி திருவருள். கீர்த்தின்னு என்ன அர்த்தம், சிவபெருமானுடைய திருவருள் புகழ்ந்து கூறுதல் அப்படின்னு. அப்ப பெருமானுடைய அந்த புகழை ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வர்றாரு. முழுக்க முழுக்க இந்த இதுல எல்லாமே இந்த 64 திருவிளையாடும் இதுல வந்துடும். நீங்க கவலையே பரவாயில்ல, நீ ஒவ்வொரு திருவிளையாடையா இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எத்தனை 51 வரி வந்துட்டோம். 10 தான் போறோம். 50 எடுக்கலாம், அட்டண்டயத்துல 100 எடுக்கலாம், 50 எல்லா பாட்டையும் எடுக்கலாம். ஆனா சாமியோட திருவிழா கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சா நல்லா இருக்குமே, அவசரமே இல்லை. நம்ம எந்த கோட்டையும் கட்டலை, நம்மளால இப்போ திருவாசகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு உணரணும். திருவாசகம் அப்படிப்பட்ட ஒரு நூல் திருவாசகம். நம்ம சமயமே என்ன சொல்றதுன்னா, இறைவனை யார் கற்கின்றார்களோ அவர்கள் பெரியவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கற்கின்றவர்கள் பெரியவர்கள் அல்ல, அனுபவிப்பவர்களே பெரியவர்கள். இறைவனை நல்லா அனுபவிக்கணும். சாமி அனுபவ பொருள். கற்ற விஷயத்தை அப்படியே அது இறைவனை உணர்ந்து அவனோடு இரண்டரை கலந்து அவனை அனுபவிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நூல் சொல்லுது. மாணிக்கவாசகரும் அப்படியே அனுபவிச்சேன் சாமியை. இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கலல் இணைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. சாமி சாமி எனக்காக நரியெல்லாம் பரியா மாத்தினிய சாமி, எப்படி சொல்றாரு பாருங்க. நரியெல்லாம் அந்த பண்பை நான் எப்படி சொல்வேன், அது எவ்வளவு பெரிய கருணை, உன்னுடைய பேரருள் அப்படின்னாரு. உன் பேரருளே. நான் எப்படிப்பட்டவனா, இரும்பு போன்ற நெஞ்ச உடையவன். அப்படிப்பட்ட வலிமையான இருந்த என்னை ஈர்த்து ஈர்த்து என் என்பை உருக்கி, என் எலும்பெல்லாம் உருக்கி ஒன்ன நினைக்கும் மாதிரி செஞ்ச பத்தியா, அதுதான் சிறப்பு அப்படின்னு. நாம எப்படியோ இருப்போம், நினைக்க முடியாத மனமுடையது இந்த நெஞ்சு. இது இரும்பு போன்ற வலிமையா இருக்கு. இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கலைஞர்கள். எது காட்டுச்சு, அவனுடைய திருவடி காட்டுச்சு. அவன் அந்த இரும்பு போன்ற அந்த நெஞ்சத்தை மாத்தினது சுவாமியுடைய கல் இணைகள் அப்படின்னு. நாம இரும்பு, சிவன் காந்தம். இந்த இரும்பு கொஞ்சமாவது பக்கத்துல போனாதான் என்ன செய்யும், அது இரும்பு ஈர்த்தும். அதாவது ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுனவா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணு. அப்ப கொஞ்சமாவது முனைந்து போகணும்ல சாமி கிட்ட, கொஞ்சமாவது ஆர்வம் இருந்து போனாதான் சுவாமி நம்மளை ஈர்த்து ஆட்கொள்வார். இல்ல சாமி அங்கே இருக்கட்டும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு கிடையாது. கொஞ்சமாவது முனைந்து திருக்கோயில போய் சென்று வழிபாடு செஞ்சாதான் சுவாமி நம்மளை ஈர்ப்பார். அப்படி கொஞ்சமாவது காந்தத்து பக்கத்துல போனாதான் சுவாமி ஈர்ப்பார். அப்படி சொல்லிட்டு அடுத்த பன்னாந்த மொழி மங்கை பங்கா நின் ஆளானார்க்கு உண்ணாந்த ஆரமுதே. இந்த அடியார்கள் உன்னை விரும்பிட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு அமுதம் போல இருந்து என்ன செய்வ, அவர்களுக்கு ஊட்டு, அவர்களுக்கு அனுபவத்தை கொடுப்ப அப்படின்னு. உண்ணாந்த ஆரமுதே, அந்த அடியார்களுக்கு எப்படி போறான், ஆரமுதா இருப்பாரான். யார் இறைவனை அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆரமுதாக. உண்ணாந்த ஆரமுதே உடையானே அடியேனை அனுபவத்தை என்ன செய்வாரான், மண்ணா அந்த பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா என்ன கண்ணார உயிர்ந்தவாறு அன்றே உன் கலல் கண்டே. உன்னுடைய திருவடியை பார்க்கறதுக்கு இந்த 2 கண்ணு வேணுமே சாமி. நாம் இங்கிருந்து பிறவிலிருந்து உயிர் பெறுவதற்கு அவனுடைய திருவடியை காட்டி எனக்கு என்ன பண்ணாரு சாமி, என் என்பையெல்லாம் உருக்கி இந்த எளியனை ஆட்கொண்டு அவருடைய திருவடி கீழ் வைத்து உண்ணார் அமுதத்தை ஊட்டி என்னை வளர்த்தார் சிவபெருமான் அப்படின்னு பாட்டுல அவ்வளவு அருமையா சொல்றாரு. திரு திருவாசகத்தில் திரு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பாட்டெல்லாம். அடியனுக்கு பூஜையில் இந்த பாட்டை படிச்சா அழுக வந்துடும். இந்த பதியத்தை பாடினாலே அப்படிப்பட்ட பாட்டு. ஆதமிழி யான் பிறப்பு இறப்பு என்னும் அருணரகை வீழ்வேற்கு ஆர் தமருமின்றியே அழுந்து வேற்கு என்று
ஓதமளி நஞ்சுண்ட உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவாறு அன்றே எம் பரம்பரனே பச்சைத்தாள் அறவாட்டி படசடையாய் பாதமலர் உச்சத்தாள் பெருமானே உடையானே அடியேனை எச்சத்தாள் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோ என் சித்தத்தாறு உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே. என்ன சிறு தெய்வத்தெல்லாம் சென்று வழிபாடு பண்ண வைக்கல சுவாமி. அடுத்த படத்துல கற்றறியேன் கலை ஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார் கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொறுத்த விசு நாய்க்கு இடுமாறு அன்றே நின் பொன்னருளே. நாய்க்கு என்னத்தை போய் பொறுத்த விசு விட்டாலும் அதுக்கு பொண்ணுன்னு அதுக்கு தெரியுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது போல நான் இருக்கேன். அவர் திருவிடியை காட்டியும் எனக்கு அது பொண்ணுன்னு தெரியாம நான் ஒரு மாதிரி இருக்கேன். நான் எப்படிப்பட்டவனா பஞ்சாய அடிமடவாள் கடைக்கண்ணால் இடர்பட்டு நான் பெண்கள் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளால் உயிஞ்சே பெருமானே உடையானே அடியேனே அஞ்சே என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே. என்னை அப்படி போய்கிட்டு இருக்க ஆளை என்னை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாரு? அஞ்சேல் நீ கவலைப்படாதப்பா நான் இருக்கேன்னு எனக்கு சிவபெருமான் சொன்னாரு. அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே என் அம்பலத்து அமுதே என்பாளை பிறப்பறுத்திட்டு இமயவர்க்கும் அறிய ஒண்ணா தென்பாளை திருப்பெரும் துறை உரையும் சிவபெருமான் அன்பாளின் அகம் நகவை புகுந்தருடைய அடியேனை ஆட்கொண்டது என்பாளே நோக்கியவாறு அன்றே என் பெருமான். சாமி எனக்காகவா சாமி நீ திருப்பெருந்துறைக்கு வந்த? இந்த ஒருத்தன் ஆட்கொள்கிறதுக்கா சாமி நீ இப்ப வந்து அப்படிங்கிற? எந்த ஆன்ம பக்குவமுடையதா இருக்கோ அங்க வந்து சாமி வந்து என்னன்னு ஒரு துளி அன்பு இருந்தா போதும். உங்ககிட்ட ஒரு துளி அன்பு இருந்ததுன்னா சிவபெருமான் உங்ககிட்ட வந்து என்னன்னு கேட்பார். அந்த அன்பு உண்மையான அன்பா இருக்கணும். மெய்யான அன்பா இருந்ததுன்னா சிவபெருமான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவார். கள்ளங்கவடமில்லாத மனமா இருந்ததுன்னா, பெருமான் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்ததுன்னா சுவாமி கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவார். என்பாளை நோக்கியவாறு அன்றே பெருமானே மூத்தானே மூவாத முதலானே முடிவு இல்லா ஒத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பேத்தே நீ ஆண்டவாறு அன்றேயும் பெருமானே மறுவு இனிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்வுருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி. தெருவுதோறும் அலறணுமா சிவபெருமான் சிவபெருமான் என்று தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகனின் பரங்கருணை தடங்கடலில் படிவு ஆமாறு அருள் எனக்கு இங்கு இடைய வருதே இடம் கொண்ட அம்மானே. அப்படின்னு சொன்னார் கடைசேரி. என்னை சிவபெருமான் எப்படி ஆக்கிட்டார் தெரியுமா? நானே யுதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்தடியேற்கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தந்தை வெறுத்திடவே. இப்படி பாட்டு என் ஊனெல்லாம் உருக்கி இந்த உலகப்பட்டெல்லாம் நீக்கி சிவாய நமன் என்று சொல்லி எனக்கு குருவாக வந்து எனக்கு உபதேசம் செய்து அவன் திருவடிக்கில் கூட்டி தந்த சிறப்பை நான் எப்படி சொல்ல அப்படின்னு இந்த பாட்டில் அவ்வளோ அருமையா சொல்றேன். சாமி மேல அன்பு துளி என்பாவது என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் பெருமாள் மேல அன்பை கூட்டிக்கிட்டே போனவே தவிர குறைக்காம பார்த்துக்கணும். இருக்கிற அன்பை குறைக்காமையாவது அதுக்கு அடிக்கடி சுவாமியுடைய போல கேட்டுக்கொண்டே இருந்தாதான் வரும். இல்லைன்னா தூவனமே நீ காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்து நிதருளி. வாத ஊர்ல சுவாமி அவருக்காக வந்து பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் அவருக்கு மட்டும் பாத சிலம்பை காட்டினாராம். சிலம்போசிய இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும். வாதவூர் எப்படிப்பட்ட ஊர்னா இவரு நம்ம சனி பகவான் இருக்காங்க. அவருடைய வாதம் நீங்கிய தலம் தான் திருவாதவூர். சனி பகவானுக்கே வா அப்படிங்களா? அவருக்கே வாதம் வந்தது. அவர் எங்கதான் வந்தாரு? திருவாதவருக்கு தான் வந்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாத நோய் நீங்கியது. எல்லா தெய்வத்துக்கும் நோய் உண்டு, எல்லா தெய்வத்துக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் என்ன கிடையாது? பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது,
ஆதி கிடையாது, அண்டம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. இது எல்லாமே இல்லாதவர் சிவபெருமான் ஒருவரே. அப்படி வாத ஊரில் வந்து இனிதரடி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்ப சுவாமிக்கு பாத சிலம்பு ஓசை கேட்டு சிரமன்பவர் எப்பயுமே பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சிதம்பரத்துல இருந்து அந்த சிலம்போசை இங்க கேட்கும். எங்க அவர் கேரளால இருக்காரு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலம்போசை கேட்டாதான் பூஜையை நிப்பாட்டுவார். அது வரைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப எந்த அளவுக்கு சாமி மேல பற்றா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு நாள் அவரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதிக நேரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு சிலம்பொலி கேட்கல. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்பயுமே நம்ம 3 மணி நேரம் பூஜை பண்ணோம்னா 3 மணி நேரம் கழிச்சு ஒரு ஓசை கேட்கும். இன்னைக்கு 5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கேட்கலையே அப்படின்னு பார்த்து அவங்க 3 மணி நேரம் இல்லை, அவங்க 10 மணி நேரம் கூட பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களாம் ஞானிகள். பூஜை ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டு இருக்கேன், நிறைவாகலையே, ஓசை கேட்கலையேன்னு பார்த்தா சாமி அங்க சுந்தரம் சாமியோட பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு. இனிமே சாமியுடைய ஓசை கேட்கல, இனிமே நம்ம வாழ்றதுக்கு தகுதியிலன்னு உடைவாள் எடுத்து வெட்ட போயிட்டாரு. உடனே சிவருமன் போய் தடுத்து எப்ப என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்ட்டாரு சாமி. எப்பா சுந்தரன் பாட்டு அருமையா பாடிக்கிட்டு இருந்தானா, அதுல நான் ரொம்ப மெயின் வளர்த்துட்டேன்ப்பா, அதனாலதான் சிவமொழி கேட்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. எதுக்காகன்னா சுந்தரம் சாமியிலையும் சிரமன்பவரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக சாமி இந்த மாதிரி ஒரு திருவிளையாடு. உடனே அப்ப இந்த பூஜையை காட்டும் சுந்தரமுத்து சாமியுடைய பாட்டு அவ்வளவு இனிமையா இருந்திருக்கேன். அப்ப அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு குதிரை எடுத்துட்டு எங்க போயிடுறாரு, மதுரைக்கு வந்துடுறாரு, திருவாரூருக்கு வந்துடுறாரு. யாரை பார்க்க? நம்பி ஆரூர் பெருமானை பார்க்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. போய் 2 பேரும் போய் வீட்டுக்கு வரவழைத்து அன்னம்பாளிப்பெல்லாம் கொடுத்து எல்லா தலங்களும் சுட்டி காமித்து கடைசி எங்க வந்தார்? அஞ்சே காலத்துக்கு சுந்தரம் சாமியை அழுத்திக்கிட்டே இங்க வந்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல என்ன பாட்டு பாடினாருன்னா, மடித்தாடு மடிமை கண் அன்று நீ மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிடும் போது தடுத்தாட்கொள்வான். மடித்த யார் ஆடியிருக்கா? நடராஜர். எங்க ஆடியிருக்காரு? சிதம்பரத்தில். மடித்தாடும் அடிமைக்க நன்றி மனநே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது எங்க சிவபெருமான் உன்னை வந்து காப்பாத்து. தெரியாம எவன் கொண்டு போய் நம்மளை செக்கில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணும் போது எங்க பெருமான் வந்து தடுத்துருவாரு. அது ஏன் செக்கில் வைக்கும் போது எல்லாம் தடுக்க மாட்டாரா? அந்த சுவிட்சை ஆன் பண்ணும் போதுதான் தடுப்பாரா? ஏன்னா அப்பதான் அவனுக்கு உயிர் பயம்னா என்னன்னு தெரியும். இறக்கும் போது ஒருத்தனை காப்பாத்தினா எப்படி இருக்கும், அவனை வாழ்நாள் முழுவதும். அது தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்ளும். கடுத்தரத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்துறையும் என் பெருமானை பெற்றாமன்றே அப்படின்னு யார் சொல்றான்? சுந்தரம் சாமி. எங்க சிவபெருமான் எப்படி இந்த பாம்போட சேர்ந்து அப்படியே விளையாடுவார் எங்க சிவபெருமான். கடுத்தளத்து தமருகமும், தமன்னா உடுக்க, தமருகமும் எரியகளும், இந்த பக்கம் என்ன வச்சிருக்காரு? எரியகள். கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து உரையும் என் பெருமானை பெற்றாமன்றே. அருமையான பாட்டு. இந்த பாட்டை பாடியிருக்கீங்களா? சிவா நீங்க இப்பதான் சொல்லியிருக்கீங்க இந்த பாட்டை, இனிமேதான் அதை அங்க வீச படிச்சிருக்கீங்களா? பாடினதுலயும் அந்த பாட்டெல்லாம் பாடி பாருங்க. என்ன பாட்டு? மடித்தாடும் அடிமைக்க நன்றி. அந்த ஒரு பதியம் தான் கிடைச்சிருக்கு. சுந்தரம் சாமிகள் பதியமே சிதம்பரத்துல பாடினது அந்த ஒரு பதியம் தான் கிடைச்சிருக்கு. வேற பாட்டு கிடைக்கல. அது முக்கியமான பாட்டு. இந்த பாட்டு கிடைச்சிருச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. முக்கியமான பாட்டுல இந்த பாட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க சிலம்பொலி கேட்கல, அந்த பாட்டு நம்ம கிடைச்சிச்சு, அது ரொம்ப சந்தோஷம். மடித்தாடும் அடிமை கண் அன்றி மனநே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கி இடும்போது தடுத்து. அருமையான பாட்டு. சரி. வாத ஊரினில் வந்திருது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அந்த சிலம்பொலி பெருமான் எனக்காக இங்க காட்டினாரே அப்படின்னு இந்த இடத்துல வியந்து சொல்றாரு பெருமானுடைய அந்த புகழை. அப்ப வாதவூருக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரண்படியில இருந்து அந்த ஒவ்வொரு ஊரா போய் முற்றவர் பண்ணுவாங்க. அதுல நமக்கு அக்டோபர் 3 கொடுத்துருக்காங்க, வருஷத்துக்கு ஒருக்க. யாரும் வரல, நீங்க இந்த வட்டம் பஸ் போய் வாங்க, எல்லாரும் வாங்க. போலாம். இந்த வருஷம் வரீங்களா? சரி வாங்க.
2 பஸ் கூட பிடிச்சிருவோம். எல்லாரும் வந்தா போட்டு போயிடும். போய் வருஷத்துக்கு ஒருக்கா போய் அங்கே போய் திருவாசகம் முற்றுவதல் பண்ணுவோம் நம்ம அடியார் எல்லாருமே. ஒரு காலத்தில் அங்கே கோயிலில் போய் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியது. இப்போ வந்து தனியாக மண்டபம் அமைத்தி மண்டபம்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே பாட வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 365 நாளும் புக்கிங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியார்களாக வந்து அங்கே முற்றுவதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வருஷம் போயிடுவோம். நாங்கள் 2 தடவை போவோம் வருஷத்துக்கு ஒருக்கா. ஏன்னா திருப்பரங்குன்ற அடியார்கள் இருக்காங்கல்ல, அங்கே அடியன் பெரிய புராணம் பேசுகிறேன்ல, அங்கே உள்ள அடியார்களாக கூப்பிடுவாங்க. அவங்களுக்குரிய நாளுக்கு வரும்போது நம்ம அடியாரையும் சேர்த்து கூப்பிடுவாங்க. அவங்களோடய சேர்ந்து படிப்போம். அது மாதிரி நமக்கு நம்ம பண்ணும்போதும் அவங்களும் வந்துடுவாங்க. இப்படி சிறப்பாக அங்கே நடத்தி நல்லா சிறப்பாக இருக்குது. அங்கே அரண்படியில் நல்லா பண்ணியிருக்காங்க திருவாதூரில். இப்போயும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். எப்போ வேணால் நீங்களும் போய் கலந்துக்கலாம். அந்த முற்றுவதில் போய் நீங்கள் மற்ற நாள் போனால் கூட அந்த இதில் போய் கலந்து நல்லா பாடிட்டு வரலாம். பாதச்சிலம் சார் காசு இல்லை இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், தெரியலையே சார். பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி. திருப்பெருந்துறையில் சுவாமி ஞான வள்ளலாக வந்தார். திருவார் பெருந்துரை செல்வனாகி. கருவார் சோதி கறந்த கள்ளமும். இப்ப திருவார் சோதி எப்படின்னா, சாமி மாணிக்க வாசக பெருமானுக்கு ஒன்று சொன்னார். எப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இவர் என்ன கேட்டார் சாமி கிட்ட, நான் அடியார் நடுவில் இருக்கும் மரலை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். சாமி நான் அடியார் நடுவில் இருக்கணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ரொம்ப கீழே போயிடுவேன். அதனால நீ அடியார் நடுவுலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்டதுக்கு நாங்க 999 சிவபூத கணங்களை எல்லாம் திருப்பெருந்துறைக்கு வரவழைத்து அவர்கள் அத்தனை பேரையும் சீடராக்கி சிவபெருமான் அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மாணிக்கவாசக பெருமான் அமைச்சராக வந்தார். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் சிவபெருமான் பதில் சொல்ல, நீங்களே என்னுடைய குருநாதர் என்று சொல்ல, உடனே திருவடியை சூட்ட, அதுக்கப்புறம் மாணிக்கவாசக பெருமான நல்ல ஒரு பக்குவமான ஞானியாக ஆக்கி அவருக்கு ஒரு மாணிக்க கல்லை கொடுத்தார். அவர் கொண்டு போய் அரசரிடம் கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2வது அவர் அங்கிருந்து வர்றாரு, எல்லாம் முடிஞ்சு வைகரையில் அந்த இதெல்லாம் முடிஞ்சு உனக்காக சிவபெருமான் இத்தனை இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சது நேரம் அங்க வைகை கரைக்கு ஓடி வர்றாரு. இந்த அம்மா எங்க போறாங்க, சிவலோகம் போய்கிட்டு இருக்காங்க வந்தி கிழவி. அடுத்த நிமிஷமே வாழ்றதுக்கு நம்ம இனிமே இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இடுப்புல துண்டை கட்டிட்டு மாணிக்கவாசக பெருமான் அமைச்சர் பதவி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். அப்ப அறிவத்தன பாண்டிய மன்னன் கூப்பிட்டாரு, இந்த அரசவையை நீங்க ஆளுங்கள் அப்படின்னாரு. ஏற்கனவே அமைச்சராக இருந்தது போதும், இதுல அரச பதவி வரையா, பெரிய கும்பிடு போட்டு அதை நீங்களே ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நேரம் இங்க வந்தாரு, திருப்பெருந்துறைக்கு வந்தாரு. அப்ப இந்த 999 அடியார்களும் நடுவுலையும் இருந்தாரு. திடீர்னு என்னாச்சு, சுவாமி ஜோதியை வரவழைத்து அத்தனை பேரும் 999 பேரும் அந்த ஜோதியில் வந்து கலந்து மறைந்தார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, சாமி தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுவாமி மறைஞ்சார். அடியார் பூரா இந்த நெருப்புல புகுந்து அவங்க போயிட்டாங்க. இப்ப எஞ்சி இருப்பது யாரு, மாணிக்கவாசக பெருமான் தான் தனியா இருக்காரு. இந்த இடைப்பட்ட கேப்ல திருப்பெருந்துறையில இருந்து சிதம்பரம் போற வழியில அவர் ஒவ்வொரு தலங்களாக சென்று வழிபாடு செய்து கொண்டே போனார். அது அடுத்த வரையில சொல்ல போறாரு. திருவார் பெருந்துறை செல்வனாகி அங்க ஞான வள்ளலாக வந்து அவருக்கு உபதேசம் செஞ்ச அந்த திறத்தை இந்த இடத்துல சொல்ற. திருவார் பெருந்துறை, பெருந்துறை என்றே பிறப்பறுத்தேன்னு மாணிக்கவாசக பெருமான் பாடுறாரு. பெருந்துறை பெருந்துறை என்றே பிறப்பறுத்தேன். இது ஏன் இது பெருந்துறை, பிறவியை அறுக்கக்கூடிய துறை, அதனால இதுக்கு பேரு பெரும் துறை அப்படின்னு. பெருந்துறை செல்வனாகி அங்க சாமி எப்படி இருக்காரு, சிவபெருமான் ஒருத்தர் தான் செல்வர். ஆளாளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, யாரை கும்பிடுற, சிவபெருமான்கிட்ட போனா அவர் ஒன்றும் தரமாட்டாரு அப்படிம்பாங்க. ஆனா அவர் தான் எல்லாம் தருங்கான்னு தெரியாம எல்லாம் அங்க போறதுக்கு பயப்படுறாங்க. அவர் தான் ஐஸ்வர்யீஸ்வரர், சகல ஐஸ்வர்யமும் யாரும் தான் கொடுப்பா. இப்ப திருமால் யார்கிட்ட போய், இப்ப லட்சுமி வந்து திருமால்கிட்ட கேட்பாங்க, திருமால் வந்து யார்கிட்ட கேட்பாரு, குபேரத்தை கேட்பாரு. குபேரர் தான் நாராயணன் கொடுப்பாரு. அவர் இப்ப எங்க திருப்பதியில கடன் சொல்றாங்கல்ல, பாத்திருக்கீங்களா, அவர் யார்கிட்ட போய் கேட்பாரு கடன், குபேரர் யார்கிட்ட போய் கேட்பாரு. அதை தெரிஞ்சுட்டா போதும், மூளை தெரிஞ்சுட்டா போதும். அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் படத்துல பாத்தீங்கன்னா குபேரர் இப்படி கேட்ட மாதிரி இருப்பாரு, சுவாமி கொடுத்த மாதிரி இருப்பாரு. ஆனா செல்வாய செல்வன் சிவபெருமான் தான். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வர் மதி தோய
செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்வில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. ஞான சொன்னதும் அழகா படிக்கிறேன் பாருங்க. செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. அவருடைய திருவடியை யார் பண்ணிடுறாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய செல்வன். சார் 6 தடவை அவன் செல்வன் செல்வன். ஏன்னா அந்த அளவுக்கு செல்வன் தான் சிவபெருமான். எல்லாம் அங்க போறதுக்கு பயப்படுறாங்க. அவர் எல்லாம் தருங்கான்ட்டார்ல, முடிஞ்சு வச்சா. அதாவது ஞானம் வேணுமா இருக்கு, கல்வி வேணுமா இருக்கு, எதனாலும் சுவாமி தருவார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி உச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துவேன், நமச்சிவாயவே எல்லாம் தருங்கான்ட்டான்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே அவர் தான் தருவார், வேற யாரும் தர முடியாது. எல்லாம் மற்ற தெய்வங்கள்லாம் சிவபெருமான் இருந்து வாங்கிதான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சிவபெருமான் டைரக்டா என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவார். 2வது நோ அப்பீல், எதுவுமே கிடையாது. டைரக்டா நீங்க என்ன செஞ்சிடலாம், பாடியே சிவபெருமான் எல்லாம் வாங்கிடலாம். சிவபெருமானுக்கு ஒரு பாடல் பண்ண போதும், நீ என்ன வேணாலும் கேட்டாலும் தருவார் சாமி. ஏன்னா அப்போ சாமியே சொல்றாரு, அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறே. பாட்டு பண்ண சாமி எதை கொடுப்பான்னு அவருக்கு அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாராம் பாட்டு பண்ணா. இப்ப நம்ம போய் பாட்டு பாடுறோமா, விறுவிறு போவோம், சாமியை பார்ப்போம், ஒரு கும்பிடு போட்டு அது இப்படி கூட இப்படி கும்பிடணும். சிவபெருமானை பார்த்தா எப்படி கும்பிடணும், தலை மேல குவித்து கும்பிடணும், மேல தூக்கி இறக்கலாம். சாமி சிவபெருமானை பார்த்தா மேல தூக்கி தான் கும்பிடணும், யாரா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஆண் பெண்பால் தன்மை கிடையாது, அதனால தூக்கி இறக்கணும். அதுக்காக நீங்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம், நீங்க மேல தூக்கி ஒரு மதிப்பு கொடுக்கணும் சாமிக்கு, மரியாதை கொடுத்து அப்படி தூக்கிட்டு அப்படி இறக்கணும். சில பேர் அதை பார்க்க மாட்டாங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க, நம்மளும் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சில பெண்களை, நீங்க சோழ நாட்டுலாம் போனீங்கன்னா பெண்களே தூக்கி அழகா வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க வந்து பெண்ணு பார்க்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சாமியோட ஒன்றிடுவாங்க. சில பேர் அது மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாங்க. 1000 மாலை போட்ட அடியார்கள்லாம் இருக்காங்க, 1000 ருத்ராட்ச மாலை போட்ட அடியார்களும் பெண்ணடியார் இருக்காங்க. நீங்க சோழ நாட்டுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. இப்ப நம்ம 2 மாலை போடுறதுக்கு, சிவா 2 மாலையா இருக்கு சிவா, 1 இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம சொல்லிட்டு அப்படி எத்தனை மாலைனாலும் சாமியுடைய திருமையும் சொல்லி தாங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருநீரு சிவபெருமானுடைய திருமேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்களாகவும் பாவிக்க வேண்டும். அவங்களுக்கு திருநீர் எப்படி பாவிக்கணும், சிவபெருமானுடைய திருமேனியாகவும் ருத்ராட்சத்தை அவனுடைய கண்களாகவும் பாவித்து நாம் அணிய வேண்டும். சைவர்களுக்கு நாம் அணியக்கூடிய வேடம் எது என்று கேட்டால், நமக்கு சின்னமாக விளங்குவது எது என்று கேட்டால், சிவ சின்னமாக விளங்குவது திருநீரும் ருத்ராக்கமும். எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து யுவதேவர் அவதேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பு நடுதறியை காணலாம். அப்ப எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனம், இந்த 2 தான். இந்த ஏக ருத்ராஜம் எப்பயுமே போட்டிருக்கலாம். ஒரு ருத்ராஜம் பார்த்தீங்களா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும், ஏன்னா எந்த நேரத்தினாலும் உயிர் போகும். அதனால எப்பயுமே இந்த ருத்ராஜம் இருக்கணும். இப்ப நீங்க மாலை மாதிரி அணிஞ்சீங்கன்னா பூஜை நேரத்துல மட்டும்தான் போடணும், மற்ற நேரத்தை கழட்டி வச்சிடணும். இப்ப நீங்க சிவ சம்பந்தமா இருக்கீங்கல்ல, இப்ப ருத்ராஜம் சொற்பொழி கேட்கும் போது, பூஜை செய்யும் போது, திருக்கோயிலுக்கு போகும்போது, வழிபாடு செய்யும் போது நம்ம மாலையாக அணிந்து கொள்ளலாம். மற்ற நேரத்தில் மாலை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, உடனே கழட்டி வச்சிடணும். ஏக ருத்ராஜம் நீ எப்பனாலும் அணிஞ்சிக்கலாம், மலை ஜலம் கழிக்கும் போது எப்பனாலும் நீங்க போட்டு. மற்றது அப்படி போட முடியாது, ஏன்னா நீங்க அப்படி போட்டே இருந்தீங்கன்னா மலை ஜலம் கழிக்கும் போது மறந்துடும், அப்படியே மறந்து போயிடுவீங்க. 2வது அதை போட்டுருந்தா இந்த நேரம் சிவசிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். மாலையை போட்டாச்சுன்னா, மாலையை போட்டுக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருந்தா சரி வருமா, சரி சரி. அப்படி திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதி கரந்த கல்வன். அந்த கருவார் சோதினா மிகுந்த சோதி. அந்த சோதி என்ன ஆயிடுச்சு, அதை சுவாமி மறைத்தார். மாணிக்கவாச பெருமானுக்கு தெரியாம என்ன பண்ணாரு, அந்த 990 உள்ள போனதும் ஜோதி மறைந்தது. அது வந்து அது கள்ளம் அப்படிங்கிறாரு. இவர் மட்டும் விட்டுட்டு போயிட்டார்ல, மற்றவங்களும் உள்ள போயிட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் அப்படித்தான், உத்தரகோச மங்கையிலையும் 999 பேரும் உள்ள போயிட்டாங்க. இவர் கொஞ்சம் யோசிச்சாரு, சாமி இந்த ஏடை கொடுத்துட்டு போயிருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த நிமிஷம் ஜோதி மறந்துச்சு. அதான் அந்த மறைத்த கள்ளமும் கருவார் சோதி கறந்த கள்ளம், அப்படி சாமி அவருக்கு மறைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு தான் உத்தரகோச மங்கையில அந்த பதிவு முழுவதும் பெற்றது கொண்டு விலையே பெருக்கி சுருக்கும் அன்பினில் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவே.
மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே முற்றடியேன் மிக தேடின்றேன் எனக்கு உள்ளவனே அப்படிங்கிறாரு மாணிக்காசு. எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க திருவாசகம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. புதுசாலாம் ஒரு பாட்டு சொல்லலை, எல்லா பாட்டுமே உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டுல உங்களுக்கு தெரியுங்க. அப்படி கருவார் சோதி கறந்த கள்ளம், அந்த சோதி சுவாமியை எப்ப வேணாலும் அந்த சோதியை தோற்றிருப்பாரு, எப்ப வேணாலும் மறைப்பார். அந்த சோதி எப்படிப்பட்ட சோதினா மாசற்ற சோதி அப்படின்னு. அது எப்படிப்பட்ட சோதி? இப்ப நம்ம இருக்கிற ஜோதியில என்ன ஆகும்? தொட்டா என்ன செய்யுது? சுடுது. ஆனா அந்த சோதி சுடாது. அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாணத்துல எல்லாரும் போய் கலந்தாங்களா, அந்த ஜோதியில போனாங்களா? உள்ள போனவங்க உள்ள போகும்போது பயமா இருந்தது, உள்ள போனதும் அப்படி குழு குழு குழுக்குன்னு ஏசியில போன மாதிரி இருந்துதான். அந்த ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி? மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே எசனே தேனார் அமுதே சிவபுரானே வாசமாம் பத்தெடுத்து வாரிக்கும் ஆதி. கருவார் சோதி கறந்த கள்ளமும் பூவளம் அதனில் பொழிந்து நிதறி. பூவளம்னா பூமின்னு அர்த்தம். பூமி ஜோதிக்கு என்ன செஞ்சாரு? தலையாத்திரை மேற்கொள்ள ஆரம்பிச்சார் மாணிக்காசர். எங்க இருந்து? இங்க பொதுநடம் தில்லை பொதுவினில் வருக அப்படின்னு என்ன பண்ணாரு? தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சாமி. மறைஞ்சு கைலாயம் போயிட்டார். அடுத்த நிமிஷம் இவர் என்ன பண்ணாரு? தனியா இருந்தாரா? ஒவ்வொரு தலமாக சென்று அவர் வழிபாடு செய்து கொண்டே பூவள மதனில் பொழிந்தின தரளி பாவம் நாசம் ஆக்கிய பரிசு. இப்ப இவருக்கு என்ன பாவம் இருந்தது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாணிக்கவாச பெருமானுக்கு என்ன பாவம் இருந்ததுன்னா, அந்த ஜோதியோடு கலக்க முடியாத பாவம் இருந்தது. இப்ப பாவம் இல்லைன்னா இவரும் ஜோதியில என்ன செஞ்சிருப்பாரு? உள்ள போயிருப்பாரு. அப்ப அது ஒரு பாவமா இருந்தது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் தல யாத்திரை மேற்கொண்டார், அந்த பாவம் நாசம் பண்ணிட்டார் சிவபெருமான். எப்படி பார்த்தீங்களா? எதனால? யாத்திரை சென்றதுனால. என்ன யாத்திரை? தல யாத்திரை மேற்கொண்டதுனால அந்த பாவம் நாசமாயிடுச்சு. அப்ப தலங்கதோறும் இறைவனை சென்று வழிபாடு செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? பாவங்கள் நாசமாகும். அப்ப தல யாத்திரைக்கு எவ்வளவு செயல்படும்? தல யாத்திரை மேற்கொள்ள மேற்கொள்ள நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, பக்குவம் வரும் இந்த உயிர்களுக்கு. இந்த உயிர்களுக்கு என்ன வரும்? பக்குவம். பக்குவம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பேர் பக்குவம் என்று பெயர். அதாவது அப்படின்னு சொல்ற கருத்தை நீங்க உள்ளவாறே ஏத்துக்கிட்டீங்கன்னா, உள்ளவாறே புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுதான் பக்குவம், வேற ஒன்றும். இது எப்படி வரும் அப்படின்னா, தல யாத்திரை மேற்கொண்டாதான் வரும், இல்லைன்னா வராதுங்கிறது. தல யாத்திரை மேற்கொள்ள உயிர்களுக்கு பக்குவம். பக்குவம் வருவதுக்கு முன்னாடி அடிப்படை ஒரு 4 காரணம் இருக்கு. சரிகிரி யோகம் ஞானம். ஞானம் இது தல யாத்திரை மேற்கொண்டாதான் ஒவ்வொன்றா நமக்கு வருங்கிறார். ஒவ்வொரு தலங்களையும் சிவபெருமான் ஒவ்வொரு தலத்திலையும் ஒவ்வொரு விதமாக விலகி தோன்றுவார். இப்ப நம்ம வைத்தியநாத சுவாமி என்ன பண்றாரு? இங்க திருமண நாயக்கர் வந்தாரு, வயிற்று வலியோடு வந்தாரு, ஒரு மண்டலம் தங்கினார். எதுல வந்தாரு? பல்லக்குல வந்தார், ஒரு மண்டலம் தங்கினார். என்னாச்சு அப்படின்னா, ஒரு 48 நாள் தங்கது ஒரு வயிற்று வலி நீங்கிறது. இங்கே அந்த பல்லக்கை விட்டு சென்று நடந்தே சென்றார். இப்படி ஒவ்வொரு கோயிலும் ஒரு தனி சிறப்பு உண்டு. ரெண்டாவது, எந்த நூற்றாண்டுல தோன்றதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு பழமை வாய்ந்த கோயில் நம்ம திருக்கோயில் வைத்தியநாத திருக்கோயில். சிதம்பரத்துல யாருக்கு? பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கரவாதருக்கும் திருநடவு முடிஞ்சிருக்காரு சுவாமி. அந்த வியாக்கரவாதருடைய அப்பா எங்க இருக்காரு? இங்க மத்தியானந்த முனிவர். அவருக்கு அப்பா இங்க இருக்காரு நம்ம வைத்தியநாத சுவாமி கோயில்ல. அவருக்கு சிவபெருமான் இங்க நடனம் முடிஞ்சிருக்காரு. அப்ப எவ்வளவு பழமையான கோயில் நீங்களே பாத்துக்கணும். தியான காட்டருக்கும் மத்தியானந்த முனிவருக்கும் சுவாமி இங்க திருநடம் முடிஞ்சிருக்காரு. 24 திருவிளையாடல அது ஒரு திருவிளையாடு. அங்க பதஞ்சலிக்கும் வியாக்கரவாதருக்கும், இங்க அவங்க அப்பா மத்தியானந்தருக்கும் தியான காட்டர். அது மாதிரி ஒவ்வொரு, அப்ப சிதம்பரத்துல ஒரு சிறப்பு, திருவாரூர்ல ஒரு சிறப்பு, அண்ணாமலையில ஒரு சிறப்பு, இப்படி ஒவ்வொரு திருக்கோயிலும் ஒரு சிறப்புகள் இருக்கும். அதனால ஒவ்வொரு தலங்களாக சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஏங்க இங்கக்குள்ள உள்ள சாமியை வழிபாடு பண்ணா போதாதா? இங்க இருக்கிற சாமி தானங்க எல்லா இடத்துலயும் இருக்காரு. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இங்க இருக்கிற சாமி தானங்க எல்லா இடத்துலயும் இருக்காரு, அங்க போய் பாக்குறோமாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கதை. ஏற்கனவே உங்களை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கிறான் சொல்லலையோ? சொல்லிட்டே நீங்க சொல்லிடுவீங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி. ஒரு ஊர்ல ஒரு தாய் தப்பனா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளை, ஒரு ஆண்மகன். அவன் நல்லா படிக்க வச்சாங்க. அந்த ஊரே அவன் தான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆனான். கலெக்டரும் ஆயிட்டான்.
இப்ப அவனை பாக்குறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் போய் அவனை போய் பாக்குறதுக்கு போனாங்க. கதைனது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. எல்லாம் இப்ப கலெக்டர் உடனே போய் பார்க்க முடியுமா? எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வரிசையில போய் நின்றுதான் என்ன செய்ய முடியும், கலெக்டரை போய் பார்க்க முடியும். இப்படி ஊர் மக்கள்லாம் போனாங்க, வரிசையில நின்னாங்க. கடைசியில கியூல இருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து பக்கத்துல போனா, ஏன் இது நம்ம கந்தசாமி பையன்ல இவன் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கானப்பா, ஃபேன் என்ன, இந்த வசதி என்ன, ஏசி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல போனதும் மனு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு கந்தசாமி பையன் எப்படி இருக்கான், கலெக்டராகி நல்லா இருக்கானே அப்படின்ட்டு உடனே அவ அப்பா அம்மாட்ட போய் சொல்ல போறாங்க. வீட்டுல போய், எப்பா உன் பையனை நீ பாத்தியா? ஆமா, தினசரி வீட்டுல தானே இருக்கான், அங்க போய் வர பார்க்கணுமா அப்படின்னு அவங்க வீட்டுல அவ அப்பா அம்மா சொன்னாங்க. எப்பா வீட்டுல பாக்குறது வேறப்பா, நீ அவனை வேலை பார்க்குற இடத்துல போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அவ அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. இவனை அங்க வேற போய் பார்க்கணுமா, சரி போவோம் அப்படின்னு ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு எங்க போறாங்க, கலெக்டர் பார்க்கறதுக்கு போறாங்க. போய் வரிசையில அவங்களோட அப்பான்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் சரி போய் வரிசையில போய் நிலைங்க. போய் வரிசையில நின்று, என்னடா நம்ம பையனை பார்க்கறதுக்கு வரிசையில நிக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு வரிசையில இவ்வளவு காத்திருந்து பக்கத்துல போய் பார்த்தா நம்ம பையனாலும் அவங்க அதிசயப்படுறாங்க. அந்த பேன் என்ன, வசதி என்ன. அதே போல நம்ம சாமி தான், நம்ம வைத்தியனார் தான். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது எப்படி இருக்காரு, அதே போல அந்த பையன் அவங்க வீட்டு பையன் தான். ஆனா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போகும் எப்படி இருக்காரு, அந்த ரேஞ்சே தனி. அதே போல நம்ம வைத்தியசாமி அண்ணாமலைக்கு போனா அங்க எப்படி இருக்காரு, ஜோதி வடிவமா இருக்காரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும், சிதம்பரத்துக்கு போனா நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, திருவாரூருக்கு போனா அடியாருக்கு அருள் செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு திருப்பதிலையும் ஒரு, ஆனா அவர் பாக்குறதுக்கு எங்க நிக்கணும், கியூல நம்ம சாமி தான். அந்த ஊருக்கு போனா என்ன செய்யணும், கியூல நின்றுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அண்ணாமலைக்கு போய் உடனே போய் பாத்துருவீங்களா சாமியும், ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சாது எப்படியாவது நின்றுதான் பார்க்கணும். ஒரு இடத்துல சாமி கலெக்டரா இருக்காரு, ஒரு இடத்துல முதலமைச்சரா இருக்காரு, ஒரு இடத்துல எப்படி இருக்காரு, குடியரசுத் தலைவரா இருக்காரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சாமி ஒவ்வொரு விதமா இருக்கு. அப்படிப்பட்ட வருமான நம்ம தலங்குதோறும் சென்றுதான் நம்ம என்ன பண்ணணும், இறைவனை வழிபாடு செய்யணும். அதனால தல யாத்திரை வந்து ரொம்ப முக்கியம். அடியாருக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா தல யாத்திரை. அதை காட்டுவது யாருன்னா நமது நால்வர் பெருமக்கள். நின்ற கோலத்துல இருக்காங்களா சைவ குறவர்கள் 4 பேர். யார் யாரு? திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க சுவாமி. நின்ற கோலத்துல இருக்காங்களா? எதுக்காக நின்ற கோலத்துல இருக்காங்க? இப்ப சந்தான குறவர்கள் உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப மெய்கண்டார், அருள்ந்தி சிவாச்சாரியார், மனைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார்னா உட்கார்ந்த கோலத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்கள குருமா இருக்கு. குரு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. இவங்க ஏன் நின்ற கோலத்துல இருக்காங்கன்னா, சமயத்தை பரப்புவதற்காக தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்து இறைவனை பரப்பினார்கள். அதனால அவங்க நின்ற கோலத்துல இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால அவங்க சமயக்குறவர்கள் பேரு. சமயத்தை பரப்பியவர். சைவ சமயமே சமயம், சமயம் அதீத பழம்பொருளை கைவந்திடவே மண்டல் வெளி காட்டும் என்ற கருத்தை விட்டு பொய் வந்து உலகம் சமய நெறி புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்திரே என்று அழைத்தவர்கள் இந்த 4 பேர். சைவ சமயமே சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமா, தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த 4 பொற்றால். அப்படி சமயத்தை பரப்பியவர்கள் இந்த 4 பேர். அதனால தல யாத்திரை ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேர் தல யாத்திரை நிறைய போயிருப்பீங்க. 274 பாத்துட்டீங்களா யாராவது? 274 சிவா. நாங்க அதை தவிர்த்து நாங்க மற்ற கோயிலெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் சிவா. சில பேர் பாத்தீங்கன்னா நாங்க பாடல் பெற்ற தலத்துக்கு மட்டும் தாங்க போவோம் அப்படின்னு தான் இருக்காங்க. அப்ப மற்ற இடத்துல பக்கத்துல ஒரு சிவாலயம் இருந்தா பார்க்க மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னு நாங்க எல்லாம் போயிருந்தோம். கும்பகோணத்துக்கு போயிருந்தோம். கும்பகோணத்துக்கு போகும்போது பக்கத்துல பாடல் பெற்ற தலம் இருக்கு, பக்கத்துல இன்னொரு பக்கத்துல பாடல் கிடைக்கப்படாத தலம் இருக்கு. எல்லாரும் அங்க போனாங்க. போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாச்சு. பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, வாங்க போயிட்டு வந்துட்டோம்னா அது பாடல் கிடைக்கல. நாங்க போய் பஸ்ல போய் உட்காந்துருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. இவங்களும் பஸ்ல போயிட்டாங்க. அடின்னு மட்டும் தான் போறேன், ஒருத்தருமே கூட வரல. வேம விறுவிறு உள்ள போனா அங்க பூனை சிவ பூஜை பண்ணிருக்கு. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தனி சிறப்பு. பூனை சிவ பூஜை பண்ணியிருக்காங்க. நீ எப்பயும் போனீங்கன்னா தெரியும். நம்ம மயிலாடுதுறை பாடல் கிடைக்கப்பட்ட தலம் இருக்கு. மற்ற கோயில நான் பாடல் கிடைக்கப்படாத தலம் நினைக்கணுமே தவிர அந்த கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது. அப்ப சாமி அழகா சொன்னார், தோன்றிய கோயிலும் தோற்றிய கோயிலும் வேற்று கோயிலும் பல உள்ள அப்படின்னாரு.
தோன்றிய கோயில்னா தானே தோன்றிய சுயம்புலிங்கம். தோற்றிய லிங்கம்னா பிரதிஷ்டை செய்து வைத்த சிவலிங்கம். மற்ற எங்கெங்கெல்லாம் சிவன் கோயில் சிவன் இருக்காரோ சாமி இருக்காரோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு யாரு சொல்றா? அப்ப சாமி சொல்றாரு. இப்ப எத்தனை பூமியில இருந்து தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க, சிவலிங்கமா வருதா? வேற ஏதாவது மூர்த்தம் வருதா பாருங்க, சிவலிங்கம் தான் வந்துகிட்டே இருக்கும். இப்ப அமெரிக்கால தோண்டி எடுத்துருக்காங்க பெரிய சிவலிங்கம். அமெரிக்கால நீங்க பூமியில எந்த தோணாலும் உள்ள இருந்து எதுதான் வரும்? சாமியா வருது. ஏன்னா நடராஜர் வருவாரு. ரெண்டுமே சாமி. எவ்வளவு தோணாலும் அவர் தான் வந்துட்டே இருப்பார். பூமியில அவ்வளவு எத்தனை திருக்கோயில். இப்ப எத்தனையோ எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இப்ப அரண்பணியில இருந்து எத்தனையோ திருக்கோயிலெல்லாம் எடுத்து அவங்க சுவாமி வெயிலையும் மழையிலையும் நனையாமல் இருப்பதற்கு அந்த மேல செட்டெல்லாம் போட்டு தயார் பண்றாங்க. அங்க ஒரு பூசாரியை நியமித்து அந்த கோயிலுக்கு நித்தலும் ஒரு அபிஷேகம் செய்யுமாறுலாம் செய்து வைக்கிறாங்க அந்த அரண்பணியில இருந்து. இந்த பவானி தியாகராஜனையா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பணியை எடுத்து சிறப்பை மேற்கொண்டு செய்யறாங்க. நாங்க அடியாரெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 20,000 வசூல் பண்ணி மாசம் 2,000 அங்க கொடுப்போம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் மாசம் ஒரு அமௌண்ட் வரும். அத்தனை பேரும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சிவன் கோயில் கட்டுவதற்கு அது நம்ம குருமாசம் கொடுப்பாங்க. மாசம் அது ஒரு சிவன் கோயில் கட்டுவதற்கு நீ கொடுக்கறது 100 ரூபா தான். ஆனா ஒரு சிவன் கோயிலே கட்டிடலாம், பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அது எல்லாருக்கும் அதை பார்த்து கிடைக்கணுமே சொல்லி நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சரி, பூவளம் அதனில் பொழிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். அந்த பாவத்தை சிவரும் என்ன பண்ணிட்டாரா? நாசம். தலையாத்திரம் மேற்கொண்டதுனால அந்த பாவங்கள்லாம் நாசம். தண்ணீர் பந்தல் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆக்கிய நன்மையும். இது ஒரு திருவிளையாடல். தண்ணீர் வைத்த படலாம். இது ஒரு காடு வெட்டிய சோழன் ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணா, காஞ்சிபுரத்துல இருந்து வந்து மதுரை பார்த்து சொக்கநாத பெருமானை பார்த்து ரொம்ப பேசிட்டு சொக்கநாத பெருமானை நினைத்து கொண்டே இருந்தான். அந்த பெருமானை பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? அவர் போய் பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்? அங்க உள்ள பாண்டிய மன்னனோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய ராஜேந்திர பாண்டியன் ஒரு பாண்டியன், ராஜேந்திர அந்த பாண்டியனோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று இங்கிருந்து பொருட்கள் எல்லாம் அங்க கொடுக்க அந்த பாண்டிய மன்னனுக்கு. அவன் என்ன பண்ணா, அங்க அதுக்கு தகுந்த மாதிரி முத்து மாலைகள் எல்லாம் இவன் பரிசா கொடுக்க. இப்படி 2 பேருக்கும் நட்பு வாழ்ந்து கொண்டே சென்றது. இப்ப மதுரையில போய் நம்ம சொக்கநாத பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அப்ப நம்மளுடைய மகளை அந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். கதை நல்லா புரியுதா? யாருடைய மகளை? காடு வெட்டிய சோழனுடைய மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். உடனே இந்த விஷயத்த இந்த ராஜேந்திர பாண்டியனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு அரசசிங்கன்னு பேரு. அவனுக்கு இது பிடிக்கல. இவங்க 2 பேரும் இப்படி யாருமே ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காது. யாராவது 2 பேரும் நட்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் எப்படா கலட்டி விடலாம், என்ன செஞ்சு சூழ்ச்சி செஞ்சு இவங்களை பிரிச்சு விடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் சேர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப பார்த்தா ஒரு 5 பேரும் தனித்தனியா போறாங்க. அப்படி சொல்ல போச்சு. 5 வரையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. யாருன்னு தெரியல, அது இறைவன் தான் தெரியும். அப்படி இவங்க 2 பேரும் நட்பை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று அவருடைய தம்பி அரசசிங்கன் என்ன பண்ணா, முடிவு பண்ண. அப்ப நாமளே போய் காடு வெட்டிய சோழனை போய் பார்த்து அவனுடைய மகளை நாம் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று. அப்படி அரசசிங்கன் என்ன பண்ணா, இங்க இருந்து நேர கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போனா. போய் அங்க உள்ள காடு வெட்டிய சோழன்கிட்ட நட்பு கொண்டு, நீங்க உங்க மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நட்பு இருக்கும். நீங்க எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு. நீங்க என்ன சொன்னாலும், இங்கதான் பிரச்சனையே, என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், மயங்கிட்டான். காடு வெட்டிய சொன்ன அப்படியா? ஏற்கனவே நட்பு கொண்டிருக்கு, ராஜேந்திர பாண்டிய மேல நட்பு இருக்கு. அவன்கிட்ட சொன்னா அவன் செய்ய மாட்டானா? எல்லா பொருட்களும் கொடுக்க அவன் திருப்பி அவன் பதிலுக்கு முத்து மாலைகள் அது இதுன்னு கொடுக்க. அப்படி வளர்ந்துகிட்டு இருக்க அந்த உறவை விட்டு உடனே இவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன பண்ணிட்டான், அவன் மாறிட்டான். உடனே என்ன பண்ணா, ராஜேந்திர பாண்டியனுக்கு இவனுக்கு முதல்ல என்ன பண்ணா, இவனுக்கு அந்த தன்னுடைய மகளை திருமணம் முடித்து வச்சு. யாருக்கு? இந்த அவருடைய தம்பி அரசசிங்கனுக்கு மனம் முடித்து வைத்தான். உடனே ஒரு ஓலை அனுப்பினான் ராஜேந்திர பாண்டியனுக்கு, உன்னுடைய தம்பிக்கு அரசசிங்கனை திருமணம் முடித்து வைத்து விட்டேன், அதனால உன்னுடைய நாட்டை உன்னுடைய தம்பிக்கு எழுதி வச்சிரு. அந்த இதை நம்மளும் அனுபவிக்கலாம்ல. தம்பிக்கு எழுதி வச்சாச்சுன்னா அந்த நாடை நம்மளும் அனுபவிக்கலாம் அப்படின்னு இவன் நினைச்சான். யாரு? இல்ல காடு வெட்டிய சோழன் நினைச்சான்.
உடனே இந்த ஓடையை பார்த்ததும் என்னடா இப்படி ஆயிட்டானே, நல்லா நட்பா இருக்கானே, இப்படி ஆயிட்டானே. நான் என்ன இல்லைன்னா நான் உங்க ஊரில் வந்து படையெடுப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு முடிவு. உடனே மதுரைக்கு வந்துட்டான். மதுரை எல்லையில வந்து போரோட வந்து நிக்கிறான் காடுவெட்டிய சோழன். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை அனுப்பிச்சிட்டான். போரோட போருக்கு தயாரா வந்துட்டேன். உடனே ஒரு நேரம் என்ன பண்ணாரு ராஜேந்திர பாண்டியன், நேர சொக்கநாத பெருமான்ட்ட போயிட்டாரு. வேற யார்ட்டையும் ஒரு ஐடியா இருக்கல. நேர ஐடியாலாம் யார்கிட்ட தான். இப்ப நமக்கே ஒன்றும் ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க போயிடணும், நேரம் சாமி கிட்ட போய் முறையிடணும். சாமி, என் குடும்பம் இப்படி இருக்கு, இப்படி நிலைமையில இருக்கு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியாது, எல்லாமே பெருமானே நீ தான், உன்னுடைய கருணை தான், உன்னுடைய கருணை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சாமிகிட்ட போய் ஒப்புவிக்கணும். செப்பார்முனை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை காலடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் ஒப்பாக ஒப்புவித்த சாமிகிட்ட போய் ஒப்புவிக்கணும். நான் படிச்சு மனப்பாடம் பண்றது சொல்ல, உங்களுடைய குறைகளை இறைவனிடம் போய் சென்று நீங்களே முறையிட சாமிகிட்ட, சாமி என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், உன்னை நினைக்க விடாம என்னுடைய சூழ்நிலையெல்லாம் தடுத்துட்டு இருக்கு, நான் செய்த பாவம் என்னை தடுக்குது, அதுல இருந்து நீக்கி உன்னை நினைக்குமாறு என்னை செய்ய வேண்டும் என்று சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தால், ஒப்புவித்தால் சிவபெருமான் தன்னை நினைக்குமாறு செய்வார். சிலர் பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கலை, என்னுடைய சொந்த பந்தங்கள் ரொம்ப தாங்க முடியல, இதெல்லாம் சொல்லுவோம். அதையும் சொல்லலாம், அதையும் சாமி நீக்குவார். அதெல்லாம் நீக்கி ஒன்ன நினைக்குமாறு செய்யும் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட விட்டுறக்கூடாது. உங்களுடைய எல்லா துன்பமும் நீக்கணும். கடைசி யாரை நினைக்கணும்? சிவபெருமானை நினைக்கணும், கேட்கணும். அங்க நினைக்கணும்னு நினைச்சா மற்ற விஷயத்தெல்லாம் சாமி என்ன பண்ணுவாரு, ஒன்னொன்னா நீக்குவார். அவன் மேல அன்பு வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சுற்றுப்பு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் சாமி என்ன பண்ணுவாரு, ஒன்னொன்னா நீக்கிடுவார். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலக வைக்கணும். அதுதான் நோக்கம். என்னன்னா இறைவன் மேல் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், அன்பு. அப்படி இறைவன்கிட்ட வந்து ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான். அப்படி சாமிகிட்ட போய் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் வேற என்னன்றாரு, முறையிடுறாரு. சொக்கநாதா சொக்கநாதா, இப்படி காடுவெட்டிய சோழன் வந்து படையோடு வந்து நின்றுட்டானே, அவன் படம் வந்து பெரும் படையாச்சு, 4 வகை சேனையோடு வந்து நிற்கான். அவ்வளவு பெரும் படையும் காடுவெட்டிய சோழனோட படை. இப்ப சொக்கநாத பெருமான்கிட்ட வழிபாடு செய்ததும், பெருமானே எப்படியாவது அடியனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று பெருமான் மேல அவ்வளவு அன்பு. யாருக்கு? ராஜேந்திர பாண்டியன். அன்பு இருந்தா சிவபெருமான் என்ன பண்ணிடுவாரு, கட்டாயமா வந்து. இப்ப காடுவெட்டிய சோழனும் அன்புள்ள வந்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காடுவெட்டிய சோழன் ஏற்கனவே சொக்கநாத பெருமானை பார்க்கறதுன்னு இவனோட நட்பு கொண்டான், அவனும் நண்பு. ஆனா துரோகம் செய்ய நினைத்தான். அதுதான், எப்பேற்பட்ட துரோகம் நினைத்தா கூட சாமி அவருக்கு என்ன செய்ய மாட்டாரு, துணை நிற்க மாட்டார். மறந்துடக்கூடாது. துரோகம் செஞ்சவங்களுக்கு துணை நிற்பாரா? நல்லது யார் செய்யறாங்களோ அவங்க கிட்ட தான் துணை நிற்பாரு. என்னதான் அடியாரா இருந்தாலும் யாருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அடியார்களுக்கு யாரையும் துன்பம் செய்யணும், யாரையும் வருத்தமடைய செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் துளியளவும் இருக்கக்கூடாது. நம்ம வாட்டு நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இறைவனை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க உங்களுக்கு துன்பம் செய்யறாங்களா, உங்களுக்கு எல்லோரும் செய்யறாங்களா, அவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே துன்பப்படுவாங்க, நீங்க பாப்பீங்க. சாமி அவங்களுக்கு உணர்த்துவார். ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சாமி கிட்ட எப்பேற்பட்ட நமக்கு தீங்கு செய்தவராக இருந்தாலும் பெருமானே அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்க நினைக்கணும். யாரையும் உங்களுக்கே தெரியுது அவங்க நமக்கு தீமை தான் செய்யறாங்கன்னு தெரியுது, தெரிஞ்சாலும் பெருமானே அந்த உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க உயிரை நேரத்தை வச்சு நமக்கு துன்பம் செய்யறவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ சாமி நம்மளை கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு. நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க பெருமானே அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இறைவா அப்படின்னு அவங்களுக்காக வேண்டுங்க. அது ஒரு உயிர் தானே. எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்லவோ அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு அந்த உயிரை என்ன செய்யணும், அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கொள்ள. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு துரோகம் செய்யறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். பெருமானே அது உயிர் அந்த உயிர் தெரியாம செஞ்சிச்சு, அந்த உயிர் எதுவும் செஞ்சிடாது, அந்த உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சாமிட்ட வேண்டும். அதுதான் உண்மையான அடியாருடைய இலக்கம். கொஞ்சம் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குங்களா, கொஞ்சம் நல்லாவே புரியுது. சரி, அப்படி யாருக்குமே தீங்கு வர வேண்டும்ங்கிற எண்ணமே நமக்கு. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பது அன்று வேறென்றும் நினைந்தறியேன் பராபரமே என்று சொல்வதற்கிறாங்க. அப்படி இருக்கணும். அப்படி சொக்கநாத பெருமான்கிட்ட போய் வழிபாடு பண்றாரு. உடனே அசீரிதி வாக்கா சொக்கநாத பெருமான் சொல்றாரு, ராஜேந்திர பாண்டியனே
கவலை ஒளிவாயாக. நீ எப்பயும் போல உன் சிறுபடையோடு நீ சென்று போரிடுவாயாக. ஆனால் படை உன் படை தான் ஜெயிக்கும் அப்படின்னாரு சாமி. நீ துணிஞ்சு போ அப்படின்ட்டு அடுத்த நிமிஷமே கவலை ஒளிந்து சிறுபடை தான் ராஜேந்திர பாண்டியனுடைய படை எதிர்த்து போரிட துணிந்தார். உடனே போருக்கு வந்தார். பயங்கர போர். 2 பேரும் எதுக்க நிக்காங்க. இவர் படை சிறுபடை, அவரோட பெரும்படை. என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நேரத்துல சிவபெருமான் ஒண்ணு பண்ணாரு. அவர் செஞ்ச வேலை என்னன்னா வெயில சுள்ளு அடிக்க வச்சுட்டாரு. இப்ப வெயில் ரொம்ப அடிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? சாப்பாடு ஒன்றும் கேட்க மாட்டோம், முதல்ல தண்ணி விடுங்கன்னு கேட்போம். அதுதான் முக்கியம். யார் இருந்தாலும் முதல்ல என்ன செய்வோம்? தண்ணி தண்ணி தண்ணி. இந்த தேரோட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மெயினாக கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? தண்ணீர் பந்தல் தான் மெயினாக வச்சுருப்பாங்க. இந்த பானக்கரம், ரோஸ் மில்க் இதெல்லாம் 2வது. முதல்ல என்ன வைக்கணும்? தண்ணீர் பந்தல் தான் வைக்கணும். பந்தல் அமைப்பு. நிறைய இந்த பூக்குழிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் பந்தல் தான் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுலேயும் முதல்ல தண்ணீர் பந்தல் தான் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதை கொஞ்சம் டெக்னிக்கல் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் பாலை கலந்து மோர் ஆக்கிட்டாங்க. மோர் குடிச்சா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி வாழைக்கரை ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் சர்பத்துங்க அப்படின்ட்டாங்க. இப்படி நாளுக்கு நாள் டெக்னிக்கல் ஜூஸ் கொடுக்குறாங்க. இப்ப அப்படி ஆகி போச்சு ஜூஸ். அதுலயும் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாம் கிடக்கு. சரி, எல்லாம் நடக்கு. அப்படியே நடக்கட்டும். சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இப்ப சாமி என்ன பண்ணாரு? சொல்லு வெயில் அடிக்க வச்சாரா? இவனால எதிர்த்து போரிட முடியல. பெரும்படை வைத்திருந்தாலும் ராஜேந்திர பாண்டியன் பக்கத்துல போக முடியல. இப்ப சாமி ரொம்ப வெயில் அடிச்சதா, சாமி ராஜேந்திர பாண்டியனுக்கு பக்கத்துல அடியார் வேடத்தோடு இருந்து தண்ணீர் பந்தல் வைத்து ராஜேந்திர பாண்டியனுடைய படை வீரர்களுக்கு மட்டும் சிவபெருமான் கொடுத்தாரு. அவங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுத்தாரு? அதனால தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்துனா அவர் ஒருத்தருக்கு போரில் வெற்றி பெறுவதற்காக. சயம்பரம்னா ஜெயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அப்படி யார் வெற்றி பெறுவதற்கு? ராஜேந்திர பாண்டியன் வெற்றி பெறுவதற்காக தண்ணீர் பந்தலை வைத்து தனி ஒருவராக இருந்து போய் போர் வீரர்ல போய் சண்டை போடல. சாமி சேவகனா இருந்தாரு, பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சிவபெருமான். யாருக்காக? ராஜேந்திர பாண்டியவனுடைய அன்புக்காக சிவபெருமான் போயிருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் ரொம்ப பிடிச்சுக்கணும். ஒருத்தர் அன்பு செலுத்தினா உடனே சாமிக்கு என்ன வேணாலும் செய்வார். அதான் சாமியுடைய கருணை. அவருடைய அன்புக்கு சொக்கநாத பெருமாட்ட போய் விண்ணப்பம் செஞ்சானா, இப்ப அவன் போய் விண்ணப்பிக்கிறார். இவர் போற என்ன பண்ணாரு? சொக்கநாத பெருமாட்ட போய் வேண்டார். உடனே சாமி அவருடைய அன்புக்காக தண்ணீர் பந்தலை வைத்து அவனுக்காக என்ன பண்ணாரு? அந்த படை வீரர்களுக்காக தண்ணீர் கொடுத்தாரு. இவங்க துணிஞ்சு சண்டை போட்டு அத்தனை பேரையும் வீழ்த்திட்டாங்க. காடு வெட்டிய சோழனுடைய படை முறிந்தது. உடனே சிறையில் அடைத்தான். யார காடு வெட்டிய சோழன், அவருடைய தம்பி அரச சிங்கனை கைது செய்து 2 இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இவர் அடியாரா? ராஜேந்திர பாண்டிய மன்னன் அடியார். இப்ப என்ன பண்ணா, காடு வெட்டிய சோழனை எப்ப உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன், நீ உன் நாட்டுக்கு செல்வாயாக அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டான். காடு வெட்டிய சோழனை கைது பண்ணல. கைது பண்ணிட்டு அந்த சபையில இது கூறுவாங்கல்ல, தீர்ப்பு கூடும்போது நீ தெரியாம செஞ்சுட்ட, அதனால நீ உன்னுடைய நாட்டுக்கு செல்வாயாகன்னு சொல்லி நாட்டுக்கு அனுப்பி வைத்தான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடியாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தால் சிவபெருமான் அவர்களுக்கு துணை நிற்க மாட்டார் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இவன் நல்லதே செய்யணும்னு நினைச்சா, அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரு? இவருக்கு துணை நின்றார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருநீர் ருத்ராட்சம் தரிச்சிட்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதே மாதிரி அந்தகாசுரன் ஒரு அசுரன் இருக்கு திருக்கோவிலூர்ல. சிவபூஜை அப்படி பண்ணுவான் அந்தகாசுரன். நல்ல சிவபூஜை பண்ணிட்டு தேவர்களை போய் துன்பப்படுத்தினான். தேவர்கள் சும்மா இருப்பாங்களா? போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்ல, உடனே அந்தகாசுரன் அப்படி சூழாயத்துல அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டார். துடிச்சான். அவன் செய்த தீவினைக்கு மற்றவர்கள் துன்புறுத்தினான்ல, துன்பப்பட்டான். ஆனா அடுத்த நிமிஷம் அவன் பண்ண சிவபூஜைக்கு சிவபெருமான் மோட்சத்தை அடைத்தான். முதல்ல துன்பம் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அதனால அடியார் வேடம் போட்டுக்கொண்டு யாரையும் என்ன பண்ணக்கூடாது? தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பே இருக்கக்கூடாது. நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். அவங்க எப்பயுமே எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும், எல்லாரும் எம்புட்டு இருக்க வேண்டும். இப்படியேதான் சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெருமானே அது உயிர் நல்லா இருக்கட்டும், எனக்கு எத்தனை தீங்கு செஞ்சுட்டு போறேன், அது என்னுடைய வினையா நினைச்சுக்கணும். யார் நமக்கு தீங்கு செஞ்சாலும் அது நம்முடைய வினை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் மூலியமாக
இறைவன் நம்மளை காரியப்படுத்துகின்றார் என்று நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒருத்தர் உங்களை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எதுக்காக அடிக்கிறாரு? நீங்க ஏற்கனவே முன்புறையில் என்ன செஞ்சிருக்கீங்க, அவர் மூலியமா சிவபெருமான் உங்களை காரியப்படுத்துறாரு அப்படி நினைக்கிறமே தவிர, உடனே என்னை அடிச்சுட்டான்ல, நாளைக்கு பாரு கையால் அடிச்சிருக்கான், நாளைக்கு நான் அவனை கட்டையை கொண்டே அடிக்கேன் அப்படின்னு செய்யக்கூடாது. எனக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம். அது யாரையும் புறங்கூறக்கூடாது. யாரையும் புறங்கூறணும்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாதுங்கிறார். பழி, பாவம், பாதகம், மாபாதகம் 4 இருக்கு. பழி, பாவம், பாதகம், மாபாதகம். இப்ப சண்டேசன் அப்பா காலை வெட்டினாரு, அது என்ன தண்டனை ஆயிடுச்சு? பாதகமாச்சு. பாதகத்துக்கு சிவபெருமான் கொடுத்தாரு, பரிசை கொடுத்தாரு. அப்பா காலை வெட்டுறது எவ்வளவு பெரிய பாதகம். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கொடுங்க. மாபாதகம் எது தெரியுமா? மாற்றான் மணியை பார்த்தா பாதகம், மாபாதகம். அந்த மாதிரி ஒரு அதுக்கும் மாபாதகம் தீர்த்த படம்னே வருது. ஒரு காம கொடுரை, அந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் சாமி என்ன பண்ணாரு? அவருக்கும் ஆப்ஷன் கொடுத்து அவனையும் திருத்தினார் சாமி. நிறைய எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு. மாபாதகம் செஞ்சாலும், படி செஞ்சாலும், பாவம் செஞ்சாலும் தீர்ப்பதுக்கு ஒரு இது என்ன இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. பெருமான்கிட்ட போய் முழுசா சரண் அடைஞ்சிடணும். சாமிகிட்ட போய் இனிமே அந்த தவறு நடக்காதவாறு பார்த்துக்கணும், அவ்வளவுதான். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகும் திருவும் புணர்ப்பானை, இன்னை இணைஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை நின்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பணத்தனி ஆரூரானை மறக்கலாம். தப்ப மன்னிச்சிருவாரு, ஆனா அடுத்து செய்யாம என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி தண்ணீர் பந்தல் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் அந்த நன்னீரால அத்தனை பேருக்கும் கொடுத்து சேவகனாக இருந்த தனிப்பெரும் தலைவராக இருந்தவர் சிவபெருமான். எல்லாருக்கும் பணிவிடை செய்து அத்தனை பேருக்கும் தண்ணீர் கொடுத்தாரு சாமி. அது எவ்வளவு பெரிய சிறப்பு. சுந்தரம் சாமியில் குருகார் வருடையில வந்தாரு. அந்த பந்தலை அமைத்து அத்தனை பேருக்கு அன்னம் அளித்தார். அன்னம் அளித்து முடித்தது தண்ணி ரொம்ப தாகமா இருக்குன்னாரு சுந்தரம் சாமி. உடனே ஒரு தடாகத்தை அமைத்து அருந்துகள்னாரு. அப்படி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு சுந்தரம் சாமி என்ன சொன்னாரு? சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது அப்படின்னு. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்குங்க அப்படின்லாம் சொல்றதை விட்டுட்டு இனிமே என்ன சொல்லணும்? எல்லாம் சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது என்று சொல்லி நாம பழக வேண்டும். அப்படி நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் அப்படி சொல்றது இந்த பாட்டுல. அருமையான பாட்டு. இன்னைக்கு எத்தனை வரி தான் பார்த்துருக்கோம்? 10 வரி தான் பார்த்துருக்கோம். அதுக்கு மேல போகவே முடியல. ஏன்னா 10 வரியுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. அருமையான பாட்டு. பூவன மதனில் பொழிந்திருந்த ஆரம்பிச்சு தூவனமேனி காட்டிய கொள்கையிலிருந்து இந்த 10 வரி ரொம்ப அருமையாக அமைந்தது. கீர்த்தி திரு அகவல். சிவருமானிய திருவருள் புகழ்ச்சியை விரித்து பேசுவது இந்த கீர்த்தி திரு அகவல். அப்படி ஒரு அருமையான ஒரு இதை நம்ம தொடர்ந்து சிந்திக்க வைக்க பெருமான் திருவருள் கூட்டியுள்ளது. இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து 70 முடிச்சிட்டேன். இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து அப்பப்போ பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய இருக்கு. நீங்க காலகாலத்தில் முடிச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சரி, இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த கீர்த்தி திரு அகவலை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்ய முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்கொருவர் என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 மவர்க்க தவறருமடிவேன 10 தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக 10 கிரதத்தை கடவிய வச்சை புயல் வச்ச தகுவல் வருஷத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாடே தித்தித்தைய ஒத்த பரிபுரணி தம்பதம் வைத்து பயிர விதி கொட்கொனடிக்க கழுகொடு கடுதாட திக்கு பரியட்ட பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்த பவிருக்கு திரிகடகையன போத கொத்து பரகொட்ட களவிசி குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றன நற்பற்ற உணரை வெட்டி பணியிட்டு குலகிரி குத்து பொட ஒத்த பொறவள பெருமாளே பொறவள பெருமாளே. கைலாயபுரம் வரையில் சிவஞான போத நெறிகாட்டும்
வெண்ணை பயில்வாய் மெய்கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாதி மரபடியோன் திருமரபு நீடோடி தலைக்க மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருணரியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணில் இயங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசியன் மலர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுமே வான்முகில் வளாதிபிக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மையம் நீடுக மாவளை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தூங்குக தெய்வகன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஐயாரா ஆறுரா தியாகேசா